கேள்வியில நெறைய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பேஸ் பண்ணி நெறைய நம்ம செஷன்ஸ் அண்ட் பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில ரொம்ப 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 முக்கியமான ஒரு புக் வந்து திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. ஏன்னா, அதில வந்து கத்துக்கின பாடங்கள் வந்து அவ்வளோ. ஏன்னா எல்லாமே லைஃப் லெசன்ஸ். அ பெர்சனலி நான் நெறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில வந்துட்டு என் லைஃப்ல நான் சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் அந்த ஆத்தர் வந்து தவறிட்டாரு. ஸோ அவருக்கு நல்லா வயசாயிடுச்சு 90 பிளஸ். ஆ ஸோ அதனால வந்துட்டு வி தாட் தட் வி நீட் டூ செலிப்ரேட். ஸோ இன்னுமே வந்து தியரியா இல்லாம என்னென்னலாம் நம்ம படிச்சோம், என்னென்னலாம் நம்ம வந்து வாழ்க்கையிலேயே யூஸ் ஆச்சு அப்படின்றத வந்து ஜஸ்ட் ஒரு கேண்டிடா நரேட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு, அ ஐ ஐ ஹோப் நம்ம ட்ரிபியூட் குடுத்த மாரியும் இருக்கும். மக்களுக்கு வந்து எப்படி வந்து புக் படிச்சோம். கேள்வியில வந்து ஒரு புக் படிக்கிறது வந்து சும்மா வந்து புக் படிச்சோம், ஷேர் பண்ணோம்னு இல்லாம, நம்ம லைஃப்ல வந்து எப்படி அது வந்து அடாப்ட் பண்றோம் அப்படின்றது வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ அப்படின்றது வந்து நெனச்சோம். ஸோ ஹியர் இட் கோஸ். ஸோ திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இந்த சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 அது வந்து நம்ப சொல்லாம வந்து கடந்து போக முடியாது. ஏன்னா அதுதான் ரொம்ப பேஸ். ஸோ அதனால வந்து குயிக்கா நான் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். நம்மளோட திங்கிங் வந்து டேனியல் கெய்ன்மேன் அவர் தான் ஆத்தர். ஸோ அவர் வந்துட்டு 2ஆ பிரிக்கிறாரு. சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2 அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் நம்ம வந்து மூளைய யூஸ் பண்ணி கசக்கி புழிஞ்சு ஒரு விஷயத்த வந்து யோசிச்சோம் அப்படின்னா வந்து அது சிஸ்டம் 2. சடால் சடால்னு எதனா வந்து கேட்கிற கேள்விக்கு இல்லைன்னா வந்து ஒரு கருத்து சொல்றோம் அப்படின்னா வந்து அது எல்லாமே சிஸ்டம் 1. ஸோ சிஸ்டம் 1 வந்து ரொம்ப ஈஸியா இன்டியூட்டிவா எடுத்துருவோம். சிஸ்டம் 2க்கு வந்து நம்ம பொறுமையா உட்கார்ந்து நம்மளுக்கு வந்து நேரங்காலம், எல்லா எனர்ஜி, இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவைப்படுது சிஸ்டம் 2க்கு. ஸோ சிஸ்டம் 2 வச்சு எடுத்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு டேனியல் கெய்ன்மேன் சொல்றாரு. ஸோ இதுதான் சுருக்கமான ஒரு சாராம்சம் சிஸ்டம் 1 அண்ட் 2க்கு. வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுல நான் எப்படி வந்து இந்த புக் கிடைச்சது? நான் ப்ரோமோல சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தேடுதல். ஏன்னா வந்துட்டு, இந்த நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்களா, ஸ்கூல்ல இருக்கும்போது பார்த்துட்டா நம்ம டிபெண்டன்ட்டா இருப்போம். நம்ம அப்பா, அம்மாவுக்கு வந்து டிபெண்டன்ட்டா இருப்போம். லைஃப் வில் வெரி ஈஸி. நம்ம ஸ்கூலுக்கு போவோம், விளையாடுவோம், ஜாலியா இருப்போம், சினிமா பார்ப்போம். ஸோ இப்படியே போயிடும். பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது. இதே காலேஜ்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு, காலேஜ் அந்த பேச்சுலர் நம்ம வேலைக்கு போன புதுசுல பார்த்தீங்கன்னா, டோட்டலி இண்டிபெண்டன்ட் ஆயிடுவோம். ஸோ அப்ப என்ன ஆயிடும்னா, நான் வச்சது தான் சட்டம். அ அது வந்து கரெக்ட், தப்புன்றத தாண்டி, நான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ப வந்து அதையுமே வந்து அது வேற மாரி ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். அதுவுமே வந்து ஜாலியா போயிடும். வேறாஸ் இந்த மிட் 30ஸ் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் அந்த அந்த டைம்ல நம்ம வந்து பெரியவங்களையும், இந்த சின்ன பசங்களையும் ஹேண்டில் பண்ணி, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற அந்த ஒரு ஃபேஸ் தான் வந்து பயங்கரமான இக்கட்டான ஃபேஸ் அது. ஏன்னா நம்ம வந்து வி ஆர் நாட் யூஸ்ட் டூ தட் ஒன். ஒரு டிபெண்டன்ட்டா இருந்துட்டு, இண்டிபெண்டன்ட் ஆயி திடீர்னு வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற அந்த ஃபேஸ் வந்து வெரி கஷ்டம். அதனால தான் என்னவோ தெரியல, முடியெல்லாம் கொட்டி போயிடுது 30ஸ் வந்தாலே. ஆ ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு போவோம், சீனியர் பொசிஷனுக்கு போயிடுவோம். நம்மளுக்கு கீழ ஒரு 10, 15 பேர் வேலை செய்வாங்க. அங்கேயுமே பெருசா வந்து நம்மளுக்கு கோஆப்பரேஷன் கிடைக்காது. வீட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, திடீர்னு நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒரு நம்மள நம்பி ஒரு பார்ட்னர் வந்து வந்துருவாங்க. ஸோ அவங்களையுமே வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அது ஒரு விஷயம். அப்புறம் அப்பா, அம்மா வந்து ரிட்டயர்மென்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டீஸ் இருக்கும். அத நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு குழந்தை வந்துரும். அது சின்ன குழந்தை. அத எப்படி நம்ம பேரண்டிங் பண்ணணும். ஸோ இந்த மாரி வந்து இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுக்கு என்ன செய்வது அறியாம என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தோம்னா, பர்ன் அவுட் ஆகி, அங்க தான் வந்து கோவங்கள்லாம் வந்து அவுட்கம்மா வருது அப்படின்றது தான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஸோ இந்த கோவத்த தான் நான் ப்ரோமோல போட்டிருந்தேன். எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம பல ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்ல வந்து அது கரெக்ட் தான். ஸோ எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். கோவமே வந்து நான் நியாயமா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நெறைய டைம் வந்து நான் அத நம்பிட்டு அப்படியே போகும்போது தான் என்னோட குழந்தை வந்து 1 வயசு இருக்கும்போது, அவன் பண்ற அந்த சேஷ்ட, அந்த விஷயங்கள்லாம் எனக்கு கோவம் உண்டாக்கி, அவன நான் வந்து திட்டும்போது தான் வந்து எனக்கு வந்து விஷயமே புரியுது. பிரச்சனை வந்து மத்தவங்க கிட்ட யாருமே கிடையாது. ஏன்னா 1 வயசு குழந்தைகிட்ட என்ன திட்டும்போது தான் வந்து புரியுது, அதுக்கு என்ன தெரியும். அப்போ எனக்கு தான் கண்ட்ரோல் பண்ண தெரியல. ஸோ அப்போ இதுதான் நான் வந்து கத்துக்கணும் அப்படின்றது. அந்த தேடுதல் தான் வந்து என்ன வந்து நகர்த்துச்சு.
ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாரும் வந்து தண்ணி குடிப்பா, நீ வந்து யோகா பண்ணுப்பா, மந்திரம் பண்ணு, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாலுமே எல்லாமே அப்ட்ராக்ட் தான். ஸோ வந்து எதுக்காக எனக்கு ஃபர்ஸ்ட் கோவம் வருது அப்படின்னு எனக்கு புரிஞ்சாதானே நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ வந்து அழுக்கு தண்ணியை குடிக்காத, அதுல பாக்டீரியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பாக்டீரியா இருக்கிற தண்ணியை குடிச்சனால தான் எனக்கு வந்து ஒரு ஜுரம் வருது அப்படின்ட்டு. அதை விட்டுட்டு நீ வந்து இந்த தண்ணியை குடி, அந்த தண்ணியை குடிக்காத, நீ வந்து கருப்பா பாத்தீங்கன்னா ஓடி போயிடு, சிவப்பா இருந்தா குடி. இந்த மாதிரி நம்ம வந்து அப்டிராக்டா சொல்லும் போது வந்து அதுல ஒரு லெசனும் இருக்க போறது இல்ல. அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த கோவத்தையும் பார்த்தேன். எங்க போய் கத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஃபைனலி இந்த புக் கிடைக்கும் போது ஒரு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு உலகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்ப சப்போஸ் நான் வந்து என் வீட்ல இருந்து நான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா, ஒரு ரூட்ல போவேன். அந்த ரூட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து எது லெஃப்ட், எப்ப ரைட் எடுக்கணும், எங்க வந்து குழி இருக்கணும், அப்படி கூட நான் வந்து பார்க்க மாட்டேன். எனக்கு எல்லாம் பழகுன ரோடுன்றதுனால என்ன ஆகும்னா, போயிட்டே இருப்பேன். வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். பல வாட்டி நான் யோசிப்பேன், எப்படி வந்து ரீச் ஆனேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னே தெரியாது. நம்ம பாட்டுன்னு ஏதோ ஒரு சிந்தனையில இருப்போம். ஆனா பார்த்தோம்னா வந்து ஆஃபீஸ் வந்துரும். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ரூட் வந்து பழகிடும். அதுதான் வந்து சிஸ்டம் 1ல வந்துட்டு நம்ம அந்த வண்டி ஓட்டிட்டு போறது. பெருசா நம்ம வந்து யோசிக்க தேவையில்ல. லெஃப்ட் எடுக்கணுமா, ரைட் எடுக்கணுமா அப்படின்ட்டு. சப்போஸ் திங்க் பண்ணி பாருங்களேன். இப்ப மெட்ரோலாம் போட்டுன்னு இருக்காங்க சென்னையில. திடீர்னு அந்த ரோட வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஆஹா! இப்போ யூசுவலான ரூட்ட காணோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப தான் நம்ம வந்து யோசிப்போம். ஓகே, பேரலல் ரூட் எடுக்கலாமா? வேற எதனா ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? Google மேப்ஸ பார்ப்போமா? எதனா மிஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஆஃபீஸ்க்கு லேட்டா போயிடுவோமே! அப்டின்ட்டு நம்போட சிந்தனைகள், திங்கிங்லாம் போடுவோம் பார்த்தீங்களா? இதுதான் சிஸ்டம் 2ல இருந்து நம்ம யோசிக்கிறோம். இது நத்திங் பட் என்னோட வேர்ல்டுல நான் ஒரு கட்டமைத்த ஒரு வேர்ல்டு வந்து இங்க வந்து உடைஞ்சு போச்சு. என்னோட ரூட் வந்து இப்போ உடைஞ்சு போச்சு. அப்போ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்குது. இப்போ வந்து நான் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கேன். இதே தான் வந்து நான் வீட்லயும் பார்க்குறேன். இப்போ வந்து நான் வந்து 6 மணிக்கு எழுந்துக்கணும். 7 மணிக்குள்ள ரெடி ஆயிடணும். 7:15க்கு நான் சாப்பிட்டுடணும். 7:30க்கு நான் வந்து பஸ் புடிச்சு நான் வந்து ஆஃபீஸ்க்கு போணும். இது என்னோட ரொட்டீன். இதுல நெனச்சு பாருங்க, 6 மணிக்கு அலார்ம் அடிக்கல. அப்போ என்னோட சர்ப்ரைஸ் ஆவுதா? என்னோட உலகம், என்னோட ரொட்டீன் வந்து உடையுது. அதுக்கப்புறமேட்டு மோட்டார் ஒர்க் ஆகல. மோட்டார் இல்லன்னா என்னால குளிக்க முடியாது. ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டு நான் கரெக்ட்டா வந்து சாப்பிடும்போது கேஸ் தீர்ந்து போயிடுதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த மாரி சர்ப்ரைசஸ்லாம் வரும்போது, நான் இப்ப எப்படி இத ரியாக்ட் பண்ணணும்? ஸோ அப்படின்னும்போது நான் உட்கார்ந்து யோசிச்சு நான் ரியாக்ட் பண்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து சேர்ந்துரும். இதே தான் வந்து குழந்தைங்க வந்து ஒரு 8 மணிக்கு ஒரு வேன் வருது அப்படின்னா வந்துட்டு, இப்ப திடீர்னு என் குழந்தை வந்து, "இல்ல, இல்ல இன்னைக்கு நான் வந்து தூங்க போறேன். எனக்கு வந்து போகறதுக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு வயிறு வலிக்குது." அப்படின்னு எதனா ஒரு ஒரு ரீசன் சொல்லும்போது, நம்ம வந்து உட்கார்ந்து சிஸ்டம் 2 யூஸ் பண்ணி, "ஓ! அப்படியாப்பா! வயிறு வலிக்குதா? அப்ப நேத்து என்ன சாப்பிட்டீங்க? உனக்கு என்ன ஜுரம் வந்துடுச்சா?" அப்படின்னு நம்ம வந்து உட்கார்ந்து பேசிட்டா இருக்க முடியும். நம்மளுக்கு திடீர்னு என்ன ஆகும்னா, நம்ம இந்த கட்டமைப்பு பண்ண அந்த உலகம் உடையும்போது, நம்மளுக்கு உடனே ஒரு பயம் வரும். அந்த பயத்தின் விளைவா நம்மளுக்கு கோவம் வரும். "ஏய்! என்ன ஏமாத்துறியா என்ன? வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம வந்து அப்ப என்ன பண்ணுவோம்னா, டக்கு டக்குன்னு இழுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து பாத்ரூம்ல சாத்துறது. இன்னும் 5 நிமிஷத்துல வரலன்னா உன்ன பிச்சு எடுத்துருவேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம மிரட்டுறது. இதெல்லாம் இந்த கோவம்லாம் எங்கருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டி அடிச்ச அந்த உலகம், அந்த ரொட்டீன் உடையும்போது, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு புரியாம, நம்ம வந்து தத்தளிக்கும்போது தான் இந்த கோவம் வெளியில வருது. திஸ் இஸ் தி அபௌட் தி பியூட்டிஃபுல் வேர்ல்ட் வி டெவலப்ட். சிஸ்டம் 1 வச்சு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அது வந்து பிரேக் ஆகும்போது, நம்ம ரேஷனல் திங்கிங் போட்டு வி நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன் இந்த விஷயம் நடக்குது அப்படின்ட்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப இதுவே யூஸ் பண்ணி பாருங்க. என் குழந்தைக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் தேவைப்படுது. பெட்லருந்து எழுந்து பாத்ரூம் போறதுக்கு அப்படின்னும்போது, நான் அதுக்கேத்த மாரி அவன எழுப்பி விடணும். 7 மணிக்கு குளிக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் 6:30 மணிக்காச்சும் அவன எழுப்பி விட்டுருக்கணும். இல்ல 1 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா, நான் 6 மணிக்கு அவன எழுப்பி விட்டுருக்கணும். ஸோ, இப்ப இந்த பஃபர் டைம் யூஸ் பண்ணி அவன நான் வந்து எழுப்பும்போது, அப்போ என்ன ஆகும்னா, அவனுக்கு அவனோட டைம்ல அவன் வந்து பண்ணிட்டு போறான். அவன நான் எங்கேயும் புஷ் பண்ணல. அதே சமயத்துல வந்து அவன் வந்து கரெக்ட்டான அந்த 7 மணிக்கு அவன் பாத்ரூம்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயி, கரெக்ட்டா என்னென்னலாம் பண்ணணுமோ அத பண்றான். இந்த மாரி நம்ப வந்து இந்த சைக்காலஜியும் புரிஞ்சு, இந்த மாரி ஒரு டைமிங்கும் நம்ம வந்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சரியா நடக்கிற மாரி ஒரு ஃபீலிங். அத விட்டுட்டு நம்ம வந்து இல்ல, இல்ல நீ வந்து புஷ் பண்ணி தான் ஆவணும் அப்படின்னு பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா, எல்லாமே பிரேக் ஆகுது. நம்ம போன செஷன்ல பேசின மாரி கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து மிஸ் ஆகுது. இதுவே வந்து ஒரு பாதி கோவத்த வந்து கம்மி பண்ண மாரி ஒரு ஃபீலிங். இட்ஸ் ஆல் அபௌட் சிம்பிள் சைக்காலஜி இல்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இனிஷியலா நான் படிக்கும்போதே வந்து நான் வந்து பயங்கரமா வந்து பார்த்த ஒரு விஷயம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க கிட்ட வந்து எப்போ ரொம்ப சண்டை போடுவோம், இல்லைன்னா வந்து கோவம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டாங்க. காலைல எழுந்துக்கோ, இல்ல நீ வந்து டிவி பார்த்தது போதும், ஸ்டாப் பண்ணிடு. இத இந்த இந்த இத சாப்பிடு, இத சாப்பிடாத. அதுக்கப்புறம் இந்த ஹோம் ஒர்க்க முடிச்சுடு. நீ நெறைய வந்து ஃபோன் பார்க்குற, ஃபோன வாங்கிடுவேன். நீ வந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா வந்து உருப்பட மாட்ட. ஸோ இந்த மாரி நம்ம வந்து கீப் ஆன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கட்டத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, சொல்றது எதுவுமே செய்ய மாட்றானுங்க. இவன் நல்லதுக்கு தான் செய்றேன், சொல்றேன் ஆனா வந்து செய்ய மாட்றானுங்க. அப்படின்ட்டு தான் வந்து நம்மளுக்கு நெறைய கோவம் வரும். சில பேர் வந்து திட்டுவாங்க, சில பேர் அடிக்க கூட செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அ கோவத்தின் சோர்ஸஸ்ல. ஸோ நம்ப அத விட்டுட்டு வந்துட்டு அவுட்கம்ம மட்டுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன். ஆங்கர வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன்னும்போது, ஸ்டில் நீ நம்ம வந்து எதுக்காக ட்ரிகர் ஆனோமோ, அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணாம, எண்ட் அவுட்கம்ம வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம், யோகா பண்றோம், மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னு இறங்குனோம்னு வைங்களேன், ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டூ வொர்க் அவுட். ஸோ அப்படின்னும்போது இந்த புக்ல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அட்டென்ஷன் ரெசிடியூ அப்படின்ட்டு ஒரு டெர்ம யூஸ் பண்றாரு. ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு டாஸ்க் ஏலேருந்து ஒரு டாஸ்க் பிக்கு போறோம். இப்ப சப்போஸ் குழந்தை வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு, ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும்போது, திடீர்னு நீ வந்து படி அப்படின்னு சொல்லும்போது, இட்ஸ் டூ எக்ஸ்ட்ரீம் டாஸ்க். ஒன் இஸ் ஃபுல் ஆஃப் என்டர்டெயின்மென்ட், அனதர் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டடி ஓரியன்டட், காக்னிட்டிவ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம வந்து என்டர்டெயின்மென்ட்ட டப்புன்னு புடுங்கி இன்னொரு ஒரு விஷயத்த வந்து குடுக்கலாம் முடியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப நீங்க வந்து மொபைல்ல வந்து ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. டக்குன்னு புடுங்கிட்டேன், புடுங்கிட்டு போ. வெளியில போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு யாருன்னா உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா, நீங்க அத ஒத்துப்பீங்களா? இல்லன்னா உங்க மேனேஜருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டக்குனு நான் புடுங்கிட்டு, "போதும் போய் தூங்கு போ" அப்படின்னு வந்து உங்க அப்பா, அம்மாவோ, ஒய்ஃபோ யாரோ சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அதையும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஸோ அப்ப அதே மாரி தானே இந்த குழந்தைக்கும். ஸோ உங்களுக்கு வேணா வந்து ஐபிஎல் பார்க்கறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். பட் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்ல. ஸோ வெனெவர் எனிஒன் இட்ஸ் நாட் அபௌட் கிட். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுமே வந்து ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு போறதுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் தேவைப்படுது. ஸோ அந்த மாரி டைம்ல வந்துட்டு நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைய ஆ 10 நிமிஷம் பார்த்துக்கோப்பா. டிவி 10 நிமிஷம் பார்த்துக்கோ. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஹோம் ஒர்க் பண்ண போறோம். இல்லன்னா வந்துட்டு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது சொல்லுவேன் வந்துன்னு அவனுக்கே ஒரு டைமிங் குடுப்பேன். ஓகே இன்னும் எத்தன நிமிஷத்துல நீ எழுந்துப்ப? பல் தேய்க்கிறதுக்கு எத்தன நிமிஷத்துக்கு நீ போவ? அப்படின்னுவான். அவன் சொல்லும்போது ஒரு 10 மினிட்ஸ்ல நான் போறேன் அப்படின்னு. அப்போ அவனே அலார்ம் செட் பண்ணுவான் சார். ஓகே நீயே வந்து 10 மினிட்ஸ்க்கு அலார்ம் செட் பண்ணிக்கோ. அப்புறம் நீ அலார்ம் அடிச்ச உடனே நீயே போயிடு. அப்படின்னு சொல்லும்போது, ஹி இஸ் கீப்பிங் ஹி இஸ் த ஒன் ஹூ இஸ் செட்டிங் தட் 10 மினிட்ஸ் அலார்ம். அவனே தான் அலார்மும் செட் பண்றான். தென் 10 மினிட் அலார்ம் அடிக்கும்போது there are more chances that he will stick to it rather than நான் ஒரு விஷயத்த அதே இது வந்து 10 நிமிஷம் கழிச்சு, "ஏய் 10 நிமிஷம் ஆயிடுச்சுடா போடா" அப்படின்னு நான் சொன்னா கூட செம்ம கடுப்பா இருக்கும். பட் அதை விட அவங்களே வந்து அது பண்ணும்போது, அவுட்கம் வந்து ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு. பிகாஸ் தட் அட்டென்ஷன் ரெசிடியூ வந்து பயங்கரமா வந்து அ அது புரிஞ்சதுனால, அவங்களே வந்து டாஸ்க் ஏலருந்து டாஸ்க் பிக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் செட் பண்ண 5 நிமிஷம், இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, 2 நிமிஷம் தான், 1 நிமிஷம் தான் இருக்கும்போதே, அவங்க வந்து திங்கிங் வைஸ் அவங்க வந்து செட் ஆயிடுறாங்க. ஓகே நான் அதுதான் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே மேஜிக் தான். அப்போ இது இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, தென் வி நீட் டூ ப்ளே அக்கார்டிங்லி. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து வரேன். ரொம்ப வந்து பர்ன் அவுட் ஆயி வருவேன். ஸோ ஒரு ஒரு நான் 7:30 மணிக்கு நான் வீட்லருந்து கிளம்புறேன். நான் வீட்டுக்கு வரதுக்கு இன்னொரு 7 மணி, 12 மணி நேரம் இன் பிட்வீன் அந்த டிராஃபிக்ல போயி, அப்புறம் வேலை செஞ்சு, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னோட சிஸ்டம் டூ பர்ன் ஆயிடும். பர்ன் அவுட் ஆகுறதுனால வந்து ஈகோ டிப்ளீட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ தட் என்னால வந்து திடீர்னு நீங்க வந்து ஒரு காக்னிட்டிவ்லி ஒரு திங்கிங் எபிலிட்டி குடுக்குற டாஸ்க் என்கிட்ட குடுத்தீங்க அப்படின்னா, ஐ குடன்ட் பெர்ஃபார்ம் எனிதிங். அப்ப வீட்டுக்கு வந்த உடனே நீங்களே நெனச்சு பாருங்களேன். நம்ம சின்ன வயசுல கூட இருக்கோம். அப்பா வீட்டுக்குள்ள வந்த உடனே வந்து பத்தி வைப்பாங்க. இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணான்? அப்புறம் ஆ இது என்ன தெரியுமா நடந்தது? இல்ல அந்த அந்த விஷயத்த நீங்க சொன்னனே நீங்க மறந்துட்டீங்களா? ஸோ அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது தான், அங்க தான் இன்ஸ்டன்ட்டா வந்து கோவம் வந்து, அப்பா, அம்மா கிட்ட சண்டை வர்றதெல்லாம் வந்து நான் நெறைய பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பர்ன் அவுட் தான். இந்த ஈகோ டிப்ளீட். ஏன்னா சிஸ்டம் 2 டவுன் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாரி சிஸ்டம் 2 தான் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள். ஸோ அப்ப என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டம் 2 வந்து பஃபர்ல வரும்போது, தென் வி நீட் டூ வெயிட். ஓகே. இப்போ வந்து அவரு வந்து
கூல் ஆயிட்டாரு, சிஸ்டம் 2 பஃபர்ல இருக்கு. நவ் வி கேன் ஓப்பன் அப் எனிதிங் விச் இஸ் காக்னிட்டிவ்லி டிமாண்டிங். அந்த டாபிக்லாம் அப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இந்த சைடு பார்ட்னரோ இல்ல வீட்டில் இருக்கிறவங்களோ யாரா இருந்தாலுமே, இட்ஸ் நாட் அபவுட் யூனோ தி பிரெட் வின்னர், யாரா இருந்தாலுமே ஈவினிங் அப்போ ஒரு ஈகோ டிப்ளேஷன் நடக்கும். இது எப்படி நான் ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே என் குழந்தைய நான் வந்து திட்டும் போது, இல்லை நான் எங்கே கோவப்பட்டாலுமே நான் வந்து எழுதி வச்சுப்பேன் டக்குன்னு. ஓகே, நான் இதுக்காக கோவப்பட்டுட்டேன், இதை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், டைம் ஆஃப் கெட்டிங் ஆங்கர் அப்படின்னு போட்டுப்பேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு மாசம், ஒரு 6 மாசம், ஒரு வருஷம், இப்போ நான் பண்ணி 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மோர் தென் 80% ஆஃப் த டைம் இட் இஸ் பியாண்ட் 7 PM நான் சொல்றது. ஸோ அப்போ ஈஸிலே வந்து ஐ கேன் டெல் தட் ஓகே, பிகாஸ் ஆஃப் திஸ் ஈகோ டிப்ளீஷன் ஒன்லி தீஸ் திங்ஸ் வேர் ஹேப்பனிங். ஸோ அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெருசா கில்ட் ஆக தேவையில்ல. இப்போ நான் குழந்தைய திட்டிட்டேன் அப்படின்னும் போது வந்து ஆப்வியஸா கில்ட் ஆகும், ஐயோ தேவையில்லாம பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. பட் ஹேவிங் நோயிங் திஸ், தென் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே, அக்செப்ட் த ஃபேக்ட் தட் இட் வில் ஹேப்பன் பிகாஸ் வி ஆர் ஆல் ஹியூமன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டைம் நம்ம பேசின மாதிரி அகெயின் ஒரு 9 o'clock தூங்கறதுக்கு முன்னாடி என்னன்னு பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் பஃபர் சிஸ்டம் 2 பஃபர் வந்த உடனே திரும்பியும் குழந்தைகிட்டயோ இல்லைன்னா அம்மா கிட்டயோ இல்லை ஒய்ஃப் கிட்டயோ போயிட்டு ஓகே சாரி, அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, ஸோ நீங்களும் வந்து புரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுங்க, வந்த உடனே வேண்டாம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கும் வந்து ஈகோ டிப்ளேஷன்னா என்ன, ஸோ எந்த டைம்ல அதை ஓப்பன் அப் பண்ணலாம். ஸோ நம்மளே வந்து எப்படி பர்சனல் டைம் ஒன்று செட் பண்ணமோ அதே மாதிரி வந்து ஃபேமிலி டைம் ஒன்று செட் பண்ணிட்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி டைம்ல நம்ம பேசிப்போம். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் டைம் டு ஓப்பன் அப். ஸோ அப்போ வந்து இல்லைன்னா எனக்கு முன்னாடியே ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துரு, ஸோ திஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வி நீட் டு டிஸ்கஸ் அப்படின்ற மாதிரி முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா ஐ வில் மேக் மை மைண்ட். இல்லை அப்படின்னா கூட ஓகே திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் டைம் டு, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வேலையில் வந்து செம்ம கடுப்பாயிட்டேன், ஸோ இன்னைக்கு வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அமிக்கபிள் ஒரு டைமிங்க்கு வரத்துக்கு வந்து வென் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஈகோ டிப்ளேஷன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் இஸ் வெரி ஈஸி ஆக்சுவலி. ஆனால் அதை விட்டுட்டு நீ வந்து எஸ்கேப் ஆகிற, உனக்கு வந்து உனக்கு வந்து இந்த விஷயத்த வந்து பேசுறதுக்கு வந்து உனக்கு பிடிக்கல, நீ தள்ளி போடுற அப்படின்ட்டு விதண்டாவாதம் பண்ணாங்க. இது அப்படிதானே நடக்கும். இப்போ திடீர்னு வந்து உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றது, திரும்பி திரும்பி பிரச்சனையை வந்து மேல மேல வந்து கொண்டு போறதுக்கான ஒரு விஷயம். பட் we need to understand these restrictions with respect to the human அப்படின்றத வந்து நான் பியூட்டிஃபுல்லா பார்த்தேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது வந்து என்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருந்தது. அண்ட் ஃபைனலி நான் வந்து இப்போ குழந்தைகிட்ட இருக்கிற முக்காவாசி பிரச்சனைகளை பேசிட்டோம். இப்போ வந்து பெரியவங்க சைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி நம்மளே சொன்ன மாதிரி வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்க. அவங்களோட லைஃப் வந்து இப்போ கொஞ்சம் வந்து தி தி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப்ல இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அவங்களோட ப்ரிடாமினன்டான அந்த பீக் பீரியட் எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்ரெடி டன். ஸோ இப்போ வந்து இந்த இந்த டெக்னாலஜியோ இந்த இன்டர்நெட்டோ இல்லை இந்த ஏஐயோ தே ஆர் நாட் யூஸ் டு இட். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது உலகம் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அடாப்ட் பண்ண முடியல. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதை கத்துக்கணுன்றத தாண்டி அவங்களுக்கு அதை பார்த்த ஒரு விரக்தி வருது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நியூஸ் படிக்கிறது, இந்த குமுதம் மேகசின் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு என்ன ஆயிடுதுன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஆங்கரிங் அப்படி நடக்குது. ஸோ இதெல்லாமே தப்பு, இதுலெல்லாம் வந்து தீங்கு தான் இருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புரிதல் அவங்களுக்கு என்ன என்ன படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படுதோ, என்ன சீரியல்ல பார்க்குறாங்களோ, அதெல்லாம் மண்டைக்குள்ள போய் அவங்களுக்கு வந்து ஆங்கரிங் ஆயிடுது. ஆங்கரிங் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க, இந்த சீரியல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இந்த சீரியல் பார்க்குற இதெல்லாம் ரொம்ப, ஏன்னா சீரியல்ல கண்டதையும் வந்து ஃபீட் பண்ணிடுறாங்க. இந்த இந்த இப்போ இந்த வேலைக்கு போற பொண்ணுங்கலாம் இப்படிதான், இதுங்கலாம் வந்து அடங்காதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளோட மைண்டுக்குள்ள போயிட்டு, அதுதான் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃப்ளூயன்சஸ் அதான் அசோசியேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் தி ஹியூரிஸ்டிக்ஸ். ஸோ ஹியூரிஸ்டிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் ஆகுதோ அதெல்லாம் மண்டைக்குள்ள இருக்கும். ஸோ வென் டைம் கம்ஸ் அந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தலையில இருக்கிறது தானே வெளிப்பாடா நம்மளுக்கு வரும். நம்ம சொல்லுவோம் கோவத்துல பேசுறதெல்லாம் வந்து மைண்ட்ல இருக்கிறது தான் வெளியில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் வெரி ட்ரூ. அதுதான் ஹியூரிஸ்டிக். சட்டுன்னு சிஸ்டம் 1ல சட்டுன்னு என்ன தோணுதோ, அப்ப நான் வந்து எதனா நான் வந்து கோவத்துல பேசுறேனோ, தட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த சிஸ்டம் 1 ஃபிளாஷிங் ஃப்ரம் மை மெமரி. ஸோ அப்போ அது உள்ள வெளியில வருது. ஸோ அப்போ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட்
இதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீ இதை எங்க இருந்து நீ பேசுற அப்படின்றது வந்து ஐ கேன் ரிலேட். அப்படி புரியல அப்படின்னா தென் வென் தே காம் டவுன் தென் ஐ கேன் கோ அண்ட் டாக் வித் தம். ஓகே, நீ இதெல்லாம் சொன்ன, ஸோ ஃப்ரம் வேர் டிட் யூ நோ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன், நீ சொல்லு, தென் ஐ வில் ட்ரை டு கிளியர் இட் அவுட். ஸோ இது அப்படி கிடையாதுமா, இது இப்படி கிடையாதுப்பா, நான் வந்து நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இல்லை நான் ஐ வில் ஆட் அப்பான், நான் உங்களோட யூரிஸ்டிக்ஸ்க்கு நானுமே என் சைட்ல இருந்து சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் தரேன், தென் வி கேன் திங்க் ஆஃப்ன்ற மாதிரி இந்த யூரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் இதெல்லாம் புரிஞ்சதுனால I could very well handle certain scenarios. I'm not saying that I can handle everything. So முன்னாடி ஹேண்டில் பண்ணதோட இப்போ வந்து I can be in a better position அப்படின்ட்டு. Then this is also so when நான் சொன்ன மாதிரி வந்து adjusting to this new information is very tough for the elders. So அப்படின்னும் போது நம்ம ஒரு புது இன்ஃபர்மேஷன்ஸ் தரோம், இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸோ இந்த கோல்டு ப்ரைஸ்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு, அது இறங்குமா இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது என்ன ஆகும்னா தே குடன்ட் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு தலையில் போகிறனாலுமே தே ட்ரை டு அட்ஜஸ்ட் ஃப்ரம் தர் ஆங்கரிங். ஸோ முன்னாடி இருந்த அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஞ்சமாச்சு அவங்க வந்து நம்ம பேசினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாச்சு வந்து டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப மைன்யூட்டா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ சப்போஸ் குழந்தை கூட எடுத்துக்குமே, திடீர்னு வந்து 100க்கு 100 எடுத்தாதான் வந்து சூப்பர் அப்படின்னு நம்ம வந்து டார்கெட் வந்து இந்த 100க்கு மேல வச்சிடுவோம். ஸோ அப்போ குழந்தை வந்து என்ன இருக்கும்னா வந்து ஒரு 50 மார்க் எடுக்குதுன்னு வைங்களேன், நம்மளுக்கு செம்ம கட்டுப்பாயிடும். ஏன்டா நான் 100 மார்க் எடுப்பேன்னு நினைச்சேன், நீ என்னன்னா 50 மார்க் எடுத்துட்டு வர அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஓகே நம்ம டியூஷன் சேர்த்து விடுவோம், நம்ம வந்து பெருசாக மோட்டிவேட் பண்ணி விடுவோம், நம்மளும் கூட உட்காந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ பல வழிகள் வந்து அந்த 100 எடுக்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடுத்த எக்ஸாம்ல அந்த குழந்தை வந்து ஒரு 60 மார்க் எடுக்குதுன்னு வைங்களேன், அப்பயுமே நம்ம கன்வின்ஸ் ஆகவே மாட்டோம். திங்க் அபவுட் இன் மேத்தமெட்டிக்கல் வே, 50ல இருந்து 60 எடுத்திருக்காங்க, 10 மார்க்ஸ் வந்து இது அவங்க வந்து சூப்பரா வந்து பாடுபட்டு லீப் போயிருக்காங்க. பட் வி நெவர் எவர் கெட் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் வி ஆங்கர் டுவர்ட்ஸ் தட் 100. அதுதான் ஆங்கரிங். அப்போ அந்த ஆங்கரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, நான் திரும்பியும் வந்து மேபி நான் வந்து 90 எடுத்திருந்தேன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா 100ல இருந்து 90 பக்கத்துல இருக்கு. பட் 100ல இருந்து 60 வந்து ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ இந்த இடைவெளி வந்து என்னால வந்து ஜீர்ணிச்சுக்க முடியல. ஆனா குழந்தையோட விஷயத்துல இருந்து பாருங்களேன், 50 தான் வந்து ஆங்கர். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம்ல 50 தான் எடுத்திருக்கு. ஆனா 50ல இருந்து 60 நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அத நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணாம, அவனுக்கு வந்து அக்னாலேஜ் பண்ணி, அவனை வந்து பேட் பண்ணி, சூப்பர்ப்பா இன்னும் நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அந்த 60ல இருந்து 65 வரதுக்கு அப்படிதானே நம்ம வந்து சின்ன சின்னதா போய் எண்ட் கோல் அச்சீவ் பண்ண முடியும். பட் சின்ஸ் வி ஆங்கர் டுவர்ட்ஸ் அட் 100, இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து வி ஆர் மிஸ்ஸிங் இட். இதுதான் நம்ம வந்து இடன் பொட்டன்ஷியல் வந்து பேசியிருப்போம். ஸோ இந்த ஆங்கரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பெரியவங்க பண்ணுவாங்க, சின்னவங்களும் பண்ணுவாங்க. நம்ம கூட எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ஆஃபீஸ் ஸ்பேஸ்லயும் வந்துட்டு ஒரு ஜூனியர் வந்து பண்ணலன்னா நம்ம திட்டி விட்டுருவோம். அப்புறம் அவன் வந்து கஷ்டப்பட்டு எதையாவது ஒன்று பண்ணி சாதிச்சு வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம திரும்பியும் வந்து யாரோ ஒரு ஒருத்தனை வந்து மாடலா வச்சு அவனை மாதிரி பண்ணலையே அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் பண்ணினா நான் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன் டெண்டன்சி. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன ஆகும்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கிறதுனால கோவம் வர்றது, ஸோ நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய பார்த்தோம். ஆங்கரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ எ வெரி குட் லேர்னிங் ஃப்ரம் மீ. அண்ட் இதெல்லாம் வந்து இந்த பேஸ் திங்கிங் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம பட்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்ம வந்து வெயிட் பண்ணி ஒரு பேசியன் திங்கிங் வந்து எல்லா ப்ராபபிலிட்டியும் எல்லா வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி we need to wait, we need to give them some opportunity. ஒரு மாசம் பார்ப்போம், ஒரு வருஷம் பார்ப்போம், ஒரு 5 எக்ஸாம் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து போன மாசம் வந்து ஒரு 5 பிரச்சனை வந்திருக்கு, வீட்டில் வந்து 10 வாட்டி வந்து நம்ம வந்து சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னா, அடுத்த மாசம் நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம். ஓகே, இதுவரையும் நம்ம வந்து இதை படிச்சதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், உட்காந்து பர்சனல் டைம்ல உட்காந்து பேசியிருக்கோம். அப்போ அடுத்த மாசம் வந்து அந்த 10 8 ஆச்சா, 8 வந்து 5 ஆச்சா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர்த்து, இன்னுமே பிரச்சனை பேசிக்கிட்டே தான் இருக்கானுங்க, சண்டை போட்டுனே தான் இருக்கானுங்க, அப்போ இதை தூக்கிட்டு வந்து வேற யாருக்குன்னா பஞ்சாயத்து பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சைக்காலஜிக்கல் விஷயங்கள்லாம் புரியாதனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்க பண்ற அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அவங்க பண்ற அந்த எஃபோர்ட் எல்லாமே வந்து வேஸ்டா போயிடுது, கண்ணுக்கு தெரிய மாட்டுது. தே ஆர் ஆல் ட்ரையிங், ரைட்? ஸோ ட்ரை பண்றவங்க வந்து நம்ம வந்து அக்னாலேஜ் பண்றதே கிடையாது. ஸோ தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல்சோ
யூட்டிலிட்டி தியரி அப்படின்ட்டு ஒன்று ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து வாங்குறோம், ஒரு பொருள் ஒன்று வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த தேவைக்கேற்ப தான் நம்ம வாங்குவோம். ஒரு காரு, ஒரு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அந்த ஃபோனை வந்து 5000த்துலேயே வாங்கலாம், 1,50,000த்துலேயும் வாங்கலாம், 2,00,000 ஃபோன் கூட வாங்கலாம். ஸோ அப்போ வந்து யூட்டிலிட்டினா என்னன்னா அந்த ஃபோனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் வெறும் கால் தான் பண்ண போறேன், மெசேஜ் தான் பண்ண போறேன். இதுக்கு வந்து எனக்கு ரூ. 10,000 ஃபோன் உள்ள இருந்தாலே போதும். இல்ல அந்த ஃபோனை வச்சு நான் ஃபோட்டோ எடுப்பேன், வீடியோ எடுப்பேன். அது நான் ஷார்ட் ஃபிலிமே என்னோட வந்து ஹாபி. அத வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகணும். ஸோ அதுதான் என்னோட ப்ரொஃபஷனா கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னும்போது, யூ கேன் கோ வித் 50,000 ஆர் ஈவன் ஐஃபோன் கூட வாங்கலாம். தப்பே கிடையாது. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி உங்களோட நீட். உங்களோட அத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. ஸோ தட்ஸ் கால்ட் யுட்டிலிட்டி. ஸோ வி நீட் டு கால்குலேட் தி யுட்டிலிட்டில. ஸோ அத வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்த டிசிஷன் எடுக்கணும். இப்ப எனக்கு வந்து ஃபோன் வந்து வெறும் கால் பண்றது, மெசேஜ் பண்றது தான். அதாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஐஃபோன குடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? தேர் இஸ் நோ யுட்டிலிட்டி அட் ஆல் இல்ல. ஸோ அப்பதான் வந்து நெறைய பேர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எங்க எங்க அப்பாக்கு நான் வந்து ஐஃபோன் நான் வந்து கிஃப்ட் குடுத்தேன் அப்டின்ட்டு சோசியல் மீடியால வந்து ரீல்ஸ் பார்த்து பொங்கறது. இப்ப நானுமே அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, அங்கருந்து பிரைம் ஆகி, ஓ! அப்போ வந்து ஐஃபோன் குடுத்தா தான் வந்து ஒரு கிஃப்ட் போல இருக்கு. நம்மளும் வந்து இந்த மாரி வீடியோ எடுத்து போடணும் அப்டின்ட்டு கடன் உடன வாங்கி அத வந்து போடுறது. என்ஃபீல்டு வாங்குனா தான் பைக். நான் நெறைய பசங்கள பார்த்துருக்கேன். நெறைய பசங்கள பார்த்துருக்கேன். ரூ. 2,50,000 ரூ. 3,00,000 குடுத்து அந்த KTM, என்ஃபீல்டு அதெல்லாம் வந்து லோன்ல வாங்கி வச்சுப்பானுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி பிரைம் ஆகி, அத அந்த 5 அந்த 10 செகண்ட் 20 செகண்ட் வீடியோக்காக அவ்ளோ பெரிய கடன் உள்ள போயிடுவானுங்க. ஸோ இதெல்லாம் பிரைமிங்ல. ஸோ இந்த அட்வர்டைஸ்மென்ட் பிரைமிங் இதெல்லாம் வந்து அந்த டைம்ல புரியாது. பட் வி நீட் டூ சீ தி யுட்டிலிட்டி. ஸோ அந்த பைக் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? காலேஜுக்கு தான் போயிட்டு வரப்போறேன் அப்படின்னா வந்து, அப்போ அதுக்கேத்த அந்த பைக்கு தேவை அப்படின்றது எல்லாமே வந்து நீங்க வந்து அட்வைஸ் குடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆகாது. ராதர் தேன் அட்வைஸ் இந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து ஊட்டி, ஊட்டி வளர்த்துருந்தீங்க. இது வந்து நானுமே ஃபாலோ பண்றேன். என் வீட்ல எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இந்த நான் சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து புழக்கத்துல இருக்கு அப்படின்னும்போது, அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே வந்து வென்னெவர் தே டேக் சம் டிசிஷன்ஸ், இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் தி யுட்டிலிட்டியா இருக்குமே தவிர்த்து, எமோஷனலா எதுவுமே இருக்காது. ஸோ அப்ப அந்த மாரி டைம்ல வந்துட்டு, இப்ப அப்பா, அம்மாலாம் வந்துட்டு ரிட்டயர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அவங்கலாம் வந்து ஒரு பிரெட் வின்னரா இருந்திருப்பாங்க. நான் சொன்ன மாரி ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து காசு குடுத்திருப்பாங்க. வி வேர் ஆல் டிபெண்டன்ட் ஆன் தெம். ஸோ அப்ப அந்த டைம்ல அவங்க யுட்டிலிட்டி வந்து இவ்ளோ தூரத்துக்கு இந்த பீக்ல இருந்திருக்கு அவங்க யுட்டிலிட்டி. திடீர்னு வந்து அவங்க ரிட்டயர் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து காசு வரல. இல்லன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் பென்ஷனோ இல்லன்னா பிஎஃப்ல இருந்து வரும். நான் 0ல இருந்தவன். இப்ப நான் பிரெட் வின்னரா ஆயிட்டேன். ஸோ அப்டின்னும்போது அவங்க யுட்டிலிட்டி கம்மியாயிடுச்சு. என் யுட்டிலிட்டி அதிகமாயிடுச்சு. இவங்களுக்கு இன்செக்யூரிட்டி வந்துடுச்சு. நான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கல அப்டின்னா, நான் வந்து நெறைய பசங்க நான் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். நான் ஸ்கூல்ல இருக்கும்போது உன்கிட்ட இருந்து பாக்கெட் மணி வாங்குனேன்ல, இப்ப நான் அந்த டைம்ல அந்த இடத்துல இருக்கேன். நீ பாக்கெட் மணி வாங்கு. அப்டின்ற இந்த மாரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால, அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி இன்னும் பீக்ல போயி, அந்த டைம்ல தான் வந்து வீட்ல நெறைய வாக்குவாதங்கள், பிரச்சனைகள். அ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எதுல வந்து நம்ம ஹோல்ட் எடுத்துக்கலாம்? வேர் இஸ் மை யுட்டிலிட்டி? எந்த இடத்துல இருக்கும்? அதனால தான் பார்த்தீங்கன்னா, அம்மாங்கலாம் வந்து கிச்சன குடுக்கவே மாட்டாங்க. எப்பா இது இது இத வச்சு தான் என் யுட்டிலிட்டிய நான் பெருசா வச்சிருக்கேன். கிச்சனையும் வுட்டுட்டேன் அப்டின்னா வந்து, நான் திரும்பியும் 0க்கு வந்துருவேன். ஸோ இந்த மாரி இந்த 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 வார் கேம், இந்த பவர் கேம்லாம் எங்கருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுட்டிலிட்டி தியரிலருந்து தான் வருது. ஸோ நம்ப வந்து இந்த யுட்டிலிட்டிய புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா வந்து, வி நீட் டூ கிவ் தெம் தி யுட்டிலிட்டி ஃபர்ஸ்ட். ஓகே நான் இந்த வீட்ல என்ன? ஹூ ஆம் ஐ? நான் பிரெட் வின்னரா இருந்தேன். இப்போ ஹூ ஆம் ஐ? என்ன நம்பி என்ன இருக்கு? வாட் இஸ் மை ரோல் ஹியர்? அப்டின்ற மாரி வந்து பெரியவங்களும் புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஸோ ஆனா இந்த டைம்ல போய்ட்டு அவங்க புரிஞ்சுக்காதவங்கள போயிட்டு இந்த மாரி லெசன்லாம் எடுத்தீங்கன்னா வந்து அதுவுமே வேற மாரி ஆயிடும். ஸோ ஸோ இப்ப நானுமே வந்து அந்த ஸ்டேஜ்க்கு போவேன் ஒரு கட்டத்துல. ஸோ அந்த டைம்ல வந்து ஹேவிங் நோயிங் திஸ் ஒன் ஸோ வி நீட் டூ பி இன் அ பொசிஷன் எப்படி வந்து நம்ம வேலைய வந்து தக்க வச்சுக்கிறோமோ, படிச்சு படிச்சு அப்கிரேட் ஆயி, அதே மாரி தான் நம்ம வீட்லயுமே வந்து நம்மள யுட்டிலிட்டியுமே தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்மளால ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து someone you will have a say in that family. Otherwise you will be a dependent. Then at least அதையாட்டி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே நவ் ஐ டோன்ட் ஹேவ் எனி யுட்டிலிட்டி. ஸோ ஐ am becoming a dependent on someone. ஸோ அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் வந்தாலுமே again the problem won't be there. So there is nothing wrong in being dependent or independent or whatever it is.
பட் நீங்க இண்டிபெண்டா இருந்தோம் அப்படின்னா வந்து the probability of having a good life is ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ப்ரீச்சியாவோ நீங்க பிலாசபிக்கலோ இல்ல ரிலீஜியஸ் வைஸ் நீங்க போய் பார்த்தீங்கனாலுமே ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன். ஸோ அந்த டைம்ல மேபி உங்களோட மைண்ட் வந்து கிளியர் ஆகலாம். அகைன் நீங்க திரும்பி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து அந்த விஷயத்தை திரும்பி கோ த்ரூ பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பி கோவம் அதிகமாகும், இயலாமை அதிகமாகும். ஸோ அந்த டைம்ல வந்து கோவம் தான் வந்து வெளிப்படுமே தவிர்த்து எந்த ஒரு நன்மையும் வந்து நடக்க போறதே கிடையாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் மேரிட்டல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அகெயின் யூரிஸ்டிக்ஸ் நம்ம அப்படியே சொன்ன மாதிரி அவங்க ஒரு வீட்டில் வந்து பொண்ணு ஒரு வீட்டில் வேற மாதிரி வளர்ந்துருப்பாங்க, பையன் வேற மாதிரி வளர்ந்துருப்பான், 2 பேர் யூரிஸ்டிக்ஸ்க்கும் வேற மாதிரி இருக்கும். ஸோ நீ யாருன்றது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க யாருன்றது நீ புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் யுவர் பிளஸ், வாட் இஸ் யுவர் மைனஸ், இது ரெண்டுமே வந்து ஒரு கிவ் அண்ட் டேக்ல போயிட்டே இருக்கும். ஸோ தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தோஸ் இன்ஃபர்மேஷன் வில் டேக் சம் டைம். ஆனா என் ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுல இல்ல லவ் பண்ணீங்கன்னா கூட இப்படிதான் இருக்கும். ஸோ தே ட்ரை டு இம்ப்ரெஸ் ஈச் அதர். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்களோட நெகட்டிவ் ஃபேக்டர்ஸையோ நெகட்டிவ் சைடையோ தே ஒன்ட் ஷோ அட் ஆல். கரெக்ட் தானே? ஸோ அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட யூனிட்டிலாம் திரும்பி மேலே போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து இங்கே வந்துடும். அகெயின் ஆங்கரிங் நடந்துடும். ஸோ அது வந்து மாமனார் மாமியாருக்கு ஆங்கரிங் நடந்துடும், பையனுக்கு பொண்ணு மேல ஆங்கரிங் நடந்துடும், பொண்ணு வந்து பையன் மேல ஆங்கரிங் நடந்துடும். ஓ இப்படிதான் போல இருக்கு, இந்த வீடு இப்படிதான் போல இருக்கு, நல்லா இருக்கு, இவங்க இப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சிருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அந்த மாதிரி செட் ஆயிடும். ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது யூ கான்ட் சஸ்டெயின் பிகாஸ் திஸ் இஸ் தி பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல. இது வந்து காலம் ஃபுல்லா உங்களால வந்து ரிட்டைன் பண்ணிக்கவே முடியாது. ஸோ ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா யூ வில் கோ பேக் டு தி ஆவரேஜ். ஸோ உங்களால என்ன முடியுமோ அதுக்கு நீங்க திரும்பி போயிடுவீங்க. தட்ஸ் கால் ரிக்ரெஷன் டு மீன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நீ வந்து உன்னை தாழ்த்திக்கல, இல்லைன்னா நீ வேலை செய்யாம ஓபி அடிக்கலன்றது அர்த்தம் கிடையாது. இதுதான் உன்னோட லெவலே. ஜஸ்ட் டு இம்ப்ரெஸ் தி அதர்ஸ் யூ ஆர் புஷிங் யுவர் செல்ஃப். உன்னோட லெவலுக்கும் மேல போய் நீ வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் வேலை செஞ்சிருக்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தட் பிகம் ஆங்கர்ட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். உனக்கு தெரியாதவங்க வந்து இதுதான் நீ அப்படின்னு அவங்க வந்து ஆங்கர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நீ ரெக்ரெஷன் டு மீன் கீழே வரும்போது என்ன ஆகும்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் ஆங்கரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் தே கான்ட் ஃபீல் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டவுன் மேத்தமெட்டிக்கலி, ஸ்டாட்டிஸ்டிக்கலி யூ ஆர் கோயிங் டவுன், பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டவுன். அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், ஐயா இந்த பொண்ணு பத்தியா வந்து அதுக்கப்புறமேட்டு அது வேலையை காட்டுது, ஓபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சும்மா வந்து சுத்திக்கிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட், இப்போ வந்து எதுவும் செய்ய மாட்டுது, காலையில 5 மணிக்கு எழுந்த பொண்ணு இப்போ 8 மணிக்கு எழுந்துக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் வருதுன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி அன்பார்ச்சுனேட்லி. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரியும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யாரு அப்படின்றத வந்து முன்னாடியே நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நோ நீட் டு பேட்டில் லேட்டர். ஸோ இதெல்லாமே வந்து பட் ஹியூமன் பீயிங் வில் ட்ரை டு இம்ப்ரெஸ். கரெக்ட். ஸோ அதுவுமே நம்ம பண்ணலன்னா அப்புறம் எப்படி ஹியூமன்? அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ரெக்ரெஷன் டீமின் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே திஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் லேசினஸ், இஸ் கோயிங் பேக் டு தி ரெக்ரெஷன் டீமின், ஈ இஸ் கோயிங் டு தி ரெக்ரெஷன் டீமின். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனையில இருந்து நம்ம வந்து வெளியில வந்துடலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆஸ் ஐ டோல்ட் யூ, டேனியல் கைன்மேன் ஆல்சோ ஒன் நோபல் பிரைஸ் ஃபார் ப்ராஸ்பெக்ட் தியரி. சிம்பிளா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்க விஷயத்துல உங்க வாழ்க்கையில வந்து நிறைய நீங்க ஜெயிப்பீங்க, நிறையாவும் தோப்பீங்க. ஸோ வந்து வாழ்க்கையில வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்றத நிறைய அந்த தத்துவங்கள்லாம் நிறைய கேட்டிருக்கோம். பட் ஆஸ் பர் டேனியல் கெய்ன்மேன், நீங்க வந்து ஒரு வின் பண்ணும் போது கிடைக்கிற சந்தோஷம் இவ்வளவு இருக்குன்னு வச்சுப்போமே, 0ல இருந்து ஒரு 10 அப்படி போகுது அப்படின்னா அதே வந்து நீங்க வந்து தோத்தீங்க அப்படின்னா நீங்க 10ல இருந்து -10க்கே போயிடுவீங்க. அதாவது ஜெயிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் தோக்கும் போது வலி ரொம்ப அதிகமா இருக்கும். ஈக்குவலா தானே இருக்கணும். இப்ப நான் ஒரு 10 ரூபா உங்களுக்கு தரேன் அப்படின்னா வந்து ஆஹா சூப்பர் எனக்கு 10 ரூபா கிடைச்சிருச்சுப்பா, கேஷ்பேக்ல 10 ரூபா கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நெக்ஸ்ட் டைம் அது வந்து அந்த 10 ரூபா போயிடுச்சுன்னு வைங்களேன், சப்போஸ் சம் ரீசன் அந்த 10 ரூபா காணாம போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க அடைஞ்ச சந்தோஷம் டக்குன்னு திரும்பி 0 தானே ஆகணும். உங்களுக்கு 0 ஆகாது, அது கீழே போயிடும். ஸோ அதுதான் வந்து ஹியூமனோட மென்டாலிட்டி. ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து மேரிட்டல் லைஃப்லயும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி, பேரண்டிங்லயும் சரி, நம்ம வந்து எப்பயுமே வந்து மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது. நம்மளுடைய செயல்கள் வந்து
சில டைம் சந்தோஷத்தை கொடுக்கலாம், சில டைம் வந்து உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆனா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் பர் திஸ் ப்ராஸ்பெக்ட் தியரி, வருத்தம் தரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா சந்தோஷம் கொடுக்க நம்ம வந்து நான் கரெக்டா பண்ணும்போது அவங்க சந்தோஷம் வந்து அவ்வளவு ஈஸியெல்லாம் அடைஞ்சிட மாட்டாங்க. அது வந்து அவங்க மைண்ட்ல நிக்காது. பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராஸ்பெக்ட் தியரி, பாசிட்டிவ் மைண்ட்ல நிக்காது. நம்ம பண்ற நெகட்டிவ் வந்து வலி அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு மைண்ட்ல நிக்கும். ஸோ அப்ப அதனாலதான் என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 5 சந்தோஷமான விஷயம் பண்ணி 2 சொதப்புனாலுமே இந்த 2 சொதப்புறது தான் வந்து கணக்குல நிக்கும். அதனாலதான் வந்து அந்த 2 புடிச்சு தொங்கி சண்டை போடுவாங்க. இது வந்து போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணுவாங்க, மாமனார் மாமியார் பண்ணுவாங்க, ஆஃபீஸ்ல நடக்கும், ஸ்கூல்ல நடக்கும், எல்லா இடத்துலயும் நடக்கும். பிகாஸ் ஆஸ் ஐ செட், திஸ் இஸ் தி ஹியூமன் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ப்ராஸ்பெக்ட் தியரியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பேசியன் திங்கிங் வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கணும். நம்ம மைண்ட்ல வந்து ரொம்ப வந்து கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணுவேன், ஜேர்னல் எழுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களோட பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஜேர்னல்ல வந்து எழுதணும். என்னைக்கெல்லாம் நீங்க அப்ரிஷியேட் பண்ணீங்க, என்னைக்கு நீங்க அப்ரிஷியேட் வாங்குனீங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தி அஃபிஷியல் ஸ்பேஸ், ஈவன் இந்த பர்சனல் ஸ்பேஸ். எத்தனை வாட்டி உன் குழந்தைய நீ வந்து பாராட்டின, எத்தனை வாட்டி நீ ஒய்ஃபை பாராட்டின, எத்தனை வாட்டி ஒய்ஃப் ஹஸ்பண்டை பாராட்டின. ஸோ இந்த கணக்கெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, பட் தேர் இஸ் நோ அதர் கோ. ஸோ நீங்க எழுதி வச்சுக்கிட்டாதான் தெரியும். அப்போ வந்து ஒரு ஒரு மாசத்துல நீ வந்து எவ்வளவு நொந்த, எவ்வளவு வந்து சந்தோஷமா இருந்தன்ற கணக்கு போட்டாதான் தெரியும். நீங்க இந்த கணக்கு போடலன்னு வைங்களேன், நான் சொன்ன மாதிரி அந்த வருத்தத்தை மட்டும்தான் நீங்க மைண்ட்ல வச்சுப்பீங்க. அங்கதான் சண்டை வந்துகிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டு, உனக்காக வந்து இவளுக்கு இது பிடிக்கும், இவனுக்கு இது பிடிக்கும்னு அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்றாங்க பாத்தீங்களா, அது மைண்ட்லயே நிக்காது. ஸோ வித் திஸ் ப்ராஸ்பெக்ட் தியரி ஹி காட் தி நோபல் பிரைஸ். நான் இது வந்து ஃபேமிலியில எப்படி பண்ணணும்னு நான் சொன்னேன். பட் இன் தி நெக்ஸ்ட் செஷன் இது வந்து மேத்தமேட்டிக்கலா எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஸோ இதை எங்கெங்கெல்லாம் இதுக்கு பின்னாடி பாலிசிஸ் இருக்கு, ஸோ இதெல்லாமே வந்து விரிவா நம்ம முன்னாடி பார்ட் 3 வரை நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் 4 வந்து நான் வந்து இதே மாதிரி வந்து நான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா பார்த்தேன். அகைன் இன் கேள்வி இன் டிஸ்கார்ட் சேனல் ஆல்சோ வென்எவர் ஐ ஆர் ஈவன் சடேஷ் ஓப்பன் அப் எனி த்ரெட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொஸ்டின்ஸை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு ரிப்ளை கொடுத்தாலும் கோவப்படுவாங்க. அவங்களோட விஷயத்துல இருந்து நான் தான் கரெக்டா நிற்பாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், இவங்களெல்லாம் எப்படி வந்து நம்ம சொல்றதை புரிஞ்சுக்க வைக்கணும், ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து வருத்தமாக தான் இருந்தது. பட் ஹேவிங் ரீடிங் தீஸ் புக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் புரிஞ்சிடுச்சு. பட் ஈவன் தோ புரிஞ்சாலுமே இதெல்லாம் எப்படி வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா, இதை அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை வந்து ரொம்ப மைன்யூட்டா கிரானுலரா இறக்கி, அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னா வந்து உடனே வந்து கம்யூனிகேட் பண்ணாம, அவங்க வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆயிட்டோம், இல்லைன்னா ஒரு நாள் கழிச்சு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே நம்ம என்னென்னலாம் இப்போ பேசணும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அடிச்சு எவ்வளவு முடியுமோ வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த பயாசஸ், இந்த நாய்ஸஸ்லாம் கம்மி பண்ற அளவுக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஐ திங்க் வி ஆர் சீயிங் சம் பாசிட்டிவ்ஸ் இன் ரீசன்ட் டைம்ஸ் in my family also, in my KLB also, in my office space also. But having said this, அப்போ என்ன இனிமேல் எனக்கு கோவம் வராதா, நீ எல்லாமே வந்து இப்போ தெரிஞ்சுன்னு. பட் நோ, ஐ ஐ ஐ லேர்ன் தீஸ் பயாசஸ். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வரதான் செய்யும், நம்மளுக்கு வந்து கோவம்லாம் இன்னுமே வரதான் செய்யும். பட் வந்தாலுமே அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தென் வி நீட் டு கோ ஃபர்தர்ன்றது தான் வந்து நான் கற்றுக்கின பெரிய பாடம். ஸோ வித் திஸ் ஐ எம் ஃபினிஷிங் மை இம்பேக்ட். Maybe Sadesh, if you want to add anything to it, you can add, then we can go for discussion with others. ஃபர்ஸ்ட் வந்து கேன்மேன் வந்து ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, யுவல் நோவா ஹராரி புக்ஸ் படிச்சுட்டு இருந்தோம். ஹோமோடியஸ் அப்புறமேட்டு சேப்பியன்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தப்போ அவர் அப்பப்போ கேன்மேனை எடுத்து ரெஃபர் பண்ணுவார். அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேன்மேனுங்கிற பேர் கேள்விப்பட்டேன். அப்புறம் பூபதி வந்து அந்த புக் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்புறமேட்டு நான் யாரு கேன்மேன் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பார்த்தா ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக். எந்த செல்ஃப் ஹெல்ப் புக் எடுத்துக்கோங்க, ஈவன் த பவர் ஆஃப் அட்டாமிக் ஹேபிட்ஸ், இல்லை என்ன ஆடம் கிராண்ட் புக்ஸ், எந்த புக் வேணா எடுத்துக்கோங்க, ஒரு எக்கனாமிக்ஸ் புக் எடுத்துக்கோங்க, ஒரு ப்ரொடக்டிவிட்டி புக்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அந்த புக்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கேன்மேனை ரெஃபர் பண்ணாம இருக்க மாட்டாங்க. சச் அ கான்ட்ரிபியூஷன், அந்த அளவுக்கு அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. லைக் ஆல் த வே ஃப்ரம் 20 until his death. இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா அவர் சாகிறதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிகல்
திருப்பி அவர் பீக்கன் ரூல் அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ அதை திருப்பி போட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அது கூட எல்லாரும் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப வந்து அவர் சாகுற முன்னாடி வரையும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. படிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். பீப்புள் வேர் லுக்கிங் அட் ஹிம். ஓகே. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு வேற என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஃபாதர் ஆஃப் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் வந்து ரிச்சர்ட் தாலர். அவரும் நிறைய சொல்லியிருக்காரு எக்கனாமிக் ரூல்ஸ் பாலிசிஸ் எப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் பாத்தீங்கன்னா இவரோட சிஷ்யப்ல கேன்மேனோட சிஷ்யப்ல தான் ரிச்சர்ட் தாலர். அந்த அளவுக்கு அவர் வந்து கேன்மேனை புகழ்ந்து தள்ளியிருப்பாரு. ஸோ அப்ப நம்ம ஏதோ ஒரு பாலிசி நல்லா இருக்கு, இந்த யூகேல இது போட்டிருக்காங்க, யூஎஸ்ஏல இது போட்டிருக்காங்கன்னா தேடி போய் படிச்சு பார்த்தா அவன் கடைசியில வந்து இதெல்லாம் இவர்கிட்ட இருந்தாங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லா இடத்துலயும் இருந்தது. ஓகே. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அவரோட புக் எடுத்து ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் சாப்டர் 1. சாப்டர் 1லே வந்துட்டு அந்த எனக்குன்னா ஒரு முன்னாடி இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் அப்படின்னா இருக்கு. நான் அதெல்லாம் நம்பியிருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே அதெல்லாம் உடைச்சு எடுத்துட்டாரு. ஸோ தெர் இஸ் நத்திங் கால் லைக் தட். அப்புறம் நியூராலஜி, நியூரோ சயின்டிஸ்ட் எல்லாருமே பார்த்துட்டு அதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. ஸோ அப்பதான் அவர் வந்து சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ல சொல்லணும்னா சிஸ்டம் 1 வந்து L1 L2 கேஷ் ரேம்ல இருக்கிற மாதிரி டப் டப்புன்னு ஆன்சர் வந்துடும். அதே சமயம் சிஸ்டம் 2 யூஸ் பண்ணணும்னா நீங்க ஹார்ட் டிஸ்க்ல போய் ஃபைல ஓபன் பண்ணி எடுக்கணும். இல்ல கிளவுட்ல எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா அதை தூசி தட்டி டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அப்ப ரேம்ல இருந்தா நீங்க எப்படி டபால்னு சொல்லிடுவீங்க. அதுதான் சிஸ்டம் 1. இதே ஒரு கிளவுட்ல போய் நீங்க எங்கேயோ சேவ் பண்ணிருக்கீங்க, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ல எங்கேயோ சேவ் பண்ணிருக்கீங்கன்னா அதை குழி நோண்டி எடுத்துன்னு வரணும். அப்ப எவ்வளவு சோம்பேறித்தனம் இருக்கும் ஒரு ஹார்ட் டிரைவ் எடுத்து சொருகணும். ஸோ அதுதான் சிஸ்டம் 2. ஆனா அதெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா பார்த்து பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க உங்க கான்சியஸ்னஸ்க்கு வந்துடுவீங்க, கரெக்டா பண்ணிடுவீங்க. ஸோ இதைதான் அவர் வந்து சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2ன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு ரொம்ப ஈஸியா. அப்புறம் எனக்கு அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும். நானும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா என் பொண்ணை ஹோம்ஒர்க் பண்ணுனா இருக்கையிலே தெரிஞ்ச ஈஸியான ஹோம்ஒர்க்கை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து பண்ணுவான். நான் கேட்பேன், நீ ஃப்ரெஷ்ஷா நினைப்பா இருக்கா, தெரியாத படிச்சுட்டு அப்புறம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சதுனா நான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அதையே ஒரு 1.5 மணி நேரம் வெளுத்துடுவா. அப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ புதுசா படிக்கிறது இருக்காது. அதே மாதிரி ஆஃபீஸ் டாஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு 8 டாஸ்க் எடுத்து வச்சிருந்தேன்னா டாஸ்க் என்ன கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈஸியான டாஸ்க் எடுத்து பண்ண போய் பார்த்தோம்னாலே பாதி நாள் முடிஞ்சிடும். அப்ப திரும்பவும் நிற்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது தான் இவர் வந்து டபால்னு தூக்கி போட்டு அடிச்சாரு. நம்ம ஹியூமன் டெண்டன்சி என்ன அப்படின்னா லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட். ஸோ எதுனா ஈஸியா இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீடே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சமைக்கிறது கூட யாருனாலும் சமைச்சிருவாங்க. ஆனா இந்த சாமான் தேய்க்கணும், பாத்திரம் கழுவணும்னா ரொம்ப நீ பண்ணு, நான் பண்ணேன். ஏன் அப்படின்னா சமைக்கிறது ஈஸி. நறுக்குனமா உள்ள தூக்கி போட்டோமா அப்படி கடகடன்னு பண்ணிடலாம். ஆனா சாமான் தேய்க்கிறதோ இல்ல இந்த வீடெல்லாம் கூட்டி தொடச்சு எல்லாம் பண்றதோ அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. அட்லீஸ்ட் வீடு ஃபுல்லா தொடச்சு பெட் எல்லாம் சரி பண்றதுக்குள்ள வாரத்துக்கு ஒரு நாள் வச்சிருப்பாங்க, பிரிச்சு போட்டு பண்ணிடலாம். ஆனா அந்த சாமான் தேய்க்கிறதுன்னு இருக்கு பாத்தீங்கல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அப்ப அதை எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா லீஸ்ட் எஃபர்ட் ஏதோ அதுதான் நோக்கி தான் நம்ம பிரெயின் ஓடும். யூடியூப்லயும் அதுதான். இப்ப பெரிய லென்த்தி வீடியோ இப்ப கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 1 மணி நேரம் பேசுற வீடியோனா போட்டோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. சுருக்கி 1 நிமிஷத்துல போட்டோம்னா சும்மா சர்ன்னு பார்த்துட்டு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு போயிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த புரிஞ்சிச்சுன்னு டக்குன்னு பார்த்துட்டு போறீங்க பாத்தீங்களா, அது வந்து சிஸ்டம் ஒண்ணு கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும். அது போய் கிளவுட்ல ஏத்தாது. கிளவுட்ல ஏத்தலைன்னா என்ன ஆகும், புது இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயினே இருக்கும். அதே 60 நிமிஷம் வீடியோ போகும்போது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நீங்க உள்ள கூர்ந்து போயிட்டு 60 நிமிஷம் அதை ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது ஓ, இதுக்காக தான் இவ்வளவு பில்டு பண்ணாங்களா, இப்ப புரியுது. அப்ப இந்த பேசிக்னா எனக்கு புரியல அப்படின்ட்டு நிறைய இருக்கும். ஸோ அப்ப வந்து இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்ப வந்து அவரோட சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் ஓரளவுக்கு எப்படி வந்து என்னோட ரியல் லைஃப்ல இந்த ப்ராப்ளத்தை இது பண்ணுச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னொன்னு நான் எப்போதுமே யோசிப்பேன். இது பெருமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வேற வழியில் இது அப்படிதான் சொல்லி ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து கேட்பாங்க, அடா இவ்வளோ மொக்கையா இருக்கு இந்த கிளாஸ், இது எப்பறம் உட்காந்து கவனிச்சு நோட்ஸ்னா எத்தனை இருக்கு அப்படின்னுவான். என் பூபதியும் வந்து கேட்பான், உண்மையிலே சொல்லு அது புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பான் வந்து கிளாஸ்ல. முக்கியமா சொல்லணும்னா அந்த தியரி ஆஃப் ஆட்டோமேட்டா அது மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து கேட்பான், உண்மையில எனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னுவான்.
ஆனா அது ஏன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னா, நான் காக்னிட்டிவ் ஈஸ் பண்ணியிருப்பேன். காக்னிட்டிவ் ஈஸ்னா என்ன அப்படின்னா, நான் கிளாஸ்ல உட்காந்து அந்த ப்ரொஃபஸரோ டீச்சரோ சொல்றப்பதான் அதை எடுத்து வச்சிருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சிலபஸ் அப்படின்னு ஒண்ணு வந்துருவோனே செமஸ்டருக்கு ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லீவ்னா வரும். அப்பயே எடுத்து வச்சு ப்ரீ ரெக்வசிட் இதெல்லாம் பார்த்துட்டு வருவேன். அதே சமயம் இந்த வாரத்துல இதான் எடுக்க போறாங்கன்னா, அதை முன்னாடி நாளா ரீட் பண்ணிடுவேன். இல்ல முன்னாடியே ரீட் பண்ணி ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்புறம் ப்ரொஃபசர் வந்து எடுக்கும்போது அதை லிங்க் பண்ணும்போது இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். அப்புறம் நைட் வந்து ஒரு தேர்ட் டைம் ரீட் பண்ணனா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் அதை தொடக்கூட மாட்டேன். எக்ஸாம் டைம்ல வந்து சும்மா மறந்து போற மாதிரி இருந்ததுன்னா அதை போய் ரெஃபர் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் பண்ணுவோம். இந்த எக்ஸாம் போய் எழுதுவோம். ஸோ இதை வந்து கேட்பானுங்க, நீ என்ன ஜாலியா இருக்க? எக்ஸாம் முன்னாடி பார்த்தா கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் புக் எடுத்து வச்சுன்னு உட்காந்து இருப்பாங்க. நான் சொல்லுவேன், இது நீ என்னதான் பண்ணாலும் அப்ளை பண்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டானா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. கான்செப்ட் தெரிஞ்சாதான் அதை போய் பண்ண முடியும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சைட் ஹிட்டிங் இதெல்லாம் வித்துன்னு போய் அங்க போய் கக்க போறீங்க. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் நடக்காது. ஸோ இது எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ இதே காக்னிட்டிவ் ஈஸ் தான். நான் இப்ப இது சொல்லி கொடுத்தனால எனக்கு புரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணேன். ஸோ ஐ எம் அப்ளைங் டு மை கிட்ஸ் ஆல்சோ ஸ்ப்ரெடிங் டு த கம்யூனிட்டி. ஸோ அப்ப அவ பிரைமரி ஒன் கிளாஸ் நாளைக்கு போறா அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த சாப்டர் அட்லீஸ்ட் அந்த சாட்டர்டே சண்டேல நான் கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஷீ இஸ் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள் இன் த கிளாஸ் அண்ட் ஷீ கேன் கீன்லி அட்டென்டிவ்லி லைக் லிசன் பண்ணலாம். டீச்சர்கிட்ட லிசன் பண்ணி எல்லாம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அப்படியே சர்ன்னு இருந்தது மாதிரி இருந்தது காக்னிட்டிவ் ஈஸ். அப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த நீயா நானா பார்ப்பேன். எப்போதுமே ரெண்டு கேள்வி கேட்பாங்க. இந்த சைடு ஒரு டீம் இருப்பாங்க, ரைட் சைடுல ஒரு டீம் இருப்பாங்க. ஒரு சைடுல இருக்க டீம் வந்து நல்லா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு டீம் வந்து சும்மா பிளைண்ட் அடிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கே எடுத்துக்கோங்களேன். எனக்கு பாலிடிக்ஸ்ல நம்பிக்கையே இல்லைன்னு ஒரு சைடுல ஒரு குரூப் இருந்தாங்க. இன்னொரு சைடுல வந்து அரசியல் வரும், மெதுவா மாறும், சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சைடு கோபி வந்து கேள்வி கேட்கிறாரு. எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. ஏங்க அவன் கவுன்சிலர் அதுக்கு முன்னாடி வந்து தம்மாத்துண்டு வீட்டுல இருந்தா பங்களா கட்டாங்க 5 வருஷம் முடிச்சுட்டு. சோ கோபி வந்து கிளீனா அடிப்பாரு. நான் உனக்கு கேட்ட கேள்வி என்ன? அரசியல் ஏன் பிடிக்கல. ஆனா இவன் என்ன பதில் சொல்றான்? அவன் பங்களா கட்டான், அவன் கரப்ஷன் பண்றான், அவன் ஜாதி. அது எதுவுமே சம்மந்தம் இல்லை. அவன் பண்ணலன்னா நீங்க அவனை ஒதுக்கிட்டு அடுத்தவனை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்றான். எனக்கு என்ன தெரியுமோ அதை சப்ஸ்டிடியூட் பண்றான். இதை வந்து கிளீனா சொல்லியிருப்பாரு கேன்மேன். அது வந்து விசியாட்டி அப்படின்னு வாட் யூ சி இஸ் ஆல் தேர் இஸ். ஸோ அவன் தேடுறதெல்லாம் இதுதான். அவன் பங்களா கட்டிட்டான், ஏமாத்தி பிடுங்கிட்டான். ஸோ இதெல்லாம் தேடினா உன் மைண்டு ஃபுல்லா அதுதான் போயிருக்கும். உன் சிஸ்டம் ஒன் ஃபுல்லாவும் அதுதான் இருக்கும். உன் கிளவுட்ல போய் தேடினாலும் அதுதான் இருக்கும். இந்த கவுன்சிலர் இதை வச்சான், இதை வச்சான் அப்படின்னு. அப்ப நீ எங்கதான் போய் அனலைஸ் பண்ணுவ? உன் சிஸ்டம் டூவையும் டிக் பண்ணாலும் எதுவும் இருக்காது. எங்க போய் நீ அனலைஸ் பண்ண முடியாது, எதுவுமே சரி பண்ண முடியாது ஒண்ணு. அப்ப ஓபன் பண்ணணும். அட்லீஸ்ட் நீயா நானால வந்தவங்களாவது ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அது டிவிங்கிற ஒரே காரணத்தால உட்காந்து கவனிச்சு ஒன்னு ரெண்டு பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு நாட்டுக்கு அவர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, 1000 ரூபாய் ஃப்ரீ பீர் எதுவுமே எனக்கு பிடிக்கல, நான் வேணான்ட்டேன் அப்படின்னுறாரு. கோபி அதான் சொன்னேன். ஒரே கேள்வி தான் கேட்டேன். நீங்க எங்க சார் வேலை பார்த்தீங்க? ரயில்வேஸ்ல வேலை பார்த்தேன். அப்ப ரயில்வேஸ்ல கொடுக்குற அந்த ஃப்ரீ டிக்கெட் கூட வேணான்ட்டு நீங்க டிக்கெட் எடுத்துட்டு தான் போனீங்களா அப்படின்னு கேட்டா, அது என்னோட ப்ரிவிலேஜ் சார், நான் வேலை 10 நாள் கொடுத்தேன்னு. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. தே வாண்ட் டு டூ சம்திங் வாட் எவர் தே டூ இஸ் கரெக்ட். அதை இன்னொருத்தங்களுக்கு ஒன்று பண்ணும்போது தே கான் ரியலைஸ். ஸோ அப்ப இந்த வாட் யூ சி இஸ் ஆல் திஸ் தேர் பிளஸ் உனக்கு என்ன தெரியுமோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நீ ஆன்சர் பண்ற வரையும் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஓகே, நீ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்ட, இன்னமும் கேக்குறாங்க அது ஏன் ஜட்ஜ் பண்ணன்னு விட்டுட்ட அப்படின்னாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்றாங்க அதையும் எழுதி வச்சுக்கோ. அப்புறமேட்டாவது பொறுமையா என்னைக்காவது நீ இருக்கும்போது நீனே பாத்துக்கோ, நீ ஒத்துக்க கூட வேணாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா பார்த்து முடிஞ்சா திருந்துதான் நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து கிளீனா புரியும். அப்ப அவன் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதனால என்ன ஆகுது அப்படின்னா எங்க டைம்லாம் சேவ் ஆகும். முன்னாடி தேவையில்லாம போயிட்டு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸோடலாம் சண்டை போடுவான். அவன் வேற பொலிட்டிக்கல் இது சப்போர்ட் பண்ணுவான், கிரிக்கெட் டீம் சப்போர்ட் பண்ணுவான், இதுக்குன்னா அடிச்சுக்குவோம். அடிச்சுக்கிட்டு சம்மந்தமே எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னா பிரேக் ஆகும். நான் தான் சொல்லுவேன், டேய் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், அதுக்காக இதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னா பிரேக் பண்ணிட்டு போக கூடாது அப்படின்னு. ஸோ அப்ப அதெல்லாம் தெரிஞ்சு போகும்போது ஒரு ஸ்டேஜ்ல அவன் சப்ஸ்டியூட் பண்றான்னு தெரிஞ்சுட்டான்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ முடிஞ்சா கரெக்ட் பண்ண முடியுமான்னு ஒரு 2 வாட்டி போட்டு தூண்டில் போட்டு பார்ப்பேன். இல்லைன்னா ஓகே நீ சொல்றதான் கரெக்ட்னு ஒத்துக்கு வெளில வந்துடுவேன். எனக்கு அதெல்லாம் கூச்சமே கிடையாது. இதெல்லாம் முன்னாடி யோசிப்பேன் நம்ம தப்பு பண்றோமா அப்படின்னு. இப்ப அது கரெக்ட்னு தெரிஞ்சு அதை அப்படியே கண்டினியூ பண்றேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதே டிஸ்கஷன் தான்
அவன் பண்றது கரெக்ட்டுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் எடுத்துன்னு வரும் பாருங்க. அப்படியே வந்து இங்கே சவுத்ல போய் நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சுக்கிற மாதிரியே இருக்கும். கேட்டா எங்க பக்கத்து தெரு ஆயாவுக்கு மட்டும் ஒர்க் ஆச்சு அப்படிங்குவோம். இல்லைன்னா எங்க வீட்டு வேலைக்காரி அதை சக்சஸ் ஆனாங்க, இல்ல எங்க வீட்டு வீட்டுக்கு கிடைச்சது அப்படிங்குவோம். சரிடா வேற எங்கேயாவது போய் பாத்தியா அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டான். இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா அகைன் அதுதான் அவனை சுத்தி என்ன இருக்கோ வாட் யூ சீஸ் ஆல் திஸ் தேர் அதை அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க சொல்ற 2-3 இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இதான் கரெக்ட் அப்படின்னு பேசின்னு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தே ஆர் ஃபாலோயிங் ஃபார் த லா ஆஃப் ஸ்மால் நம்பர்ஸ். அவங்க பக்கத்துல இருக்கிறது கிடைச்சிருச்சு, ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதை வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு கெரியர் கைடன்ஸ் வச்சு 2 வாட்டி பேசணும். வாலண்டியரா போய் என்ன பண்ணியிருக்கோம், அவங்க வந்து அவங்க நினைக்கிறதுக்கு நாங்க ஆப்போசிட்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. யார் இன்னொருத்தர் வந்து அது படிங்க உங்களுக்கு கண்டிப்பா வேலை இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்க தான் ஒத்துக்குறாங்களே தவிர இது பண்றாங்க. ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன தொடர்ந்து கேட்டுன்னு இருப்பாங்க. ஏன் அவங்க தப்புன்னா நீங்க போய் சொல்றீங்க. அவங்க நான் தப்புன்னு சொல்லல. அவங்க ஒரு சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் குடுக்குறேன். ஒரு வாட்டி குடுப்பேன். அக்செப்ட் பண்றதும், ரிஜெக்ட் பண்றதும் அவங்க இஷ்டம். இப்ப வந்து நெறைய பேர் வந்து அது ஸ்கேமிங்கே தெரியாம வாழ்க்கையோட சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் ஏமாந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இல்ல நடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒண்ணு பண்றோம்னு லைட்டா சொல்லும்போது உங்களுக்கு டவுட் வந்து இந்த மாதிரி நான் இருக்கு செக் பண்ணி பாருங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து அது வந்து நெகட்டிவ். இதுதான் ப்ராஸ்பெரிட்டி தியரி. நீங்க ஒரு நெகட்டிவ் அதுவும் பணத்துல சொன்னீங்க அப்படின்னா போய் அவங்க ஆராய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே நீங்க சொல்லாம இருந்துட்டீங்க, ஐயோ அவங்க ஏதோ பண்றாங்க நம்ம ஏன் நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறப்ப உங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து ஏமாந்து உங்களை விட்டு இறந்துடலாம் இல்ல தள்ளி போடலாம். ஸோ இது நடக்கும். இல்ல அவங்க சொல்றது கரெக்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட சேர்ந்து நீங்களும் போட்டு ஏமாறவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லா ஆஃப் ஸ்மால் நம்பர்ஸ்குள்ள விழக்கூடாது, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா இதாங்க அப்படின்னுவாங்க. அப்ப அது இன்ட்யூஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அகெயின் உங்க சிஸ்டம் ஒன்ல இருக்கிறத வச்சு நீங்க ஒரு டிசிஷன் எடுத்து பண்றதுதான் இன்ட்யூஷன். டபால்னு சொல்லி இது பண்ணிடுங்க. ஸோ இது கேட்மேன் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இன்ட்யூஷன் வந்து பூபதி சொன்ன மாதிரி பைக் ஓட்டுறேன் இந்த ரோட்ல இப்படின்னா இருக்கு எப்படியே போறேன்னு தெரியுது பாத்தீங்களா, தட் இஸ் இன்ட்யூஷன். ஏன் அப்படின்னா டெய்லி போய் 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 சிஸ்டம் ஒன்ல மசில் மெமரி மாதிரி அது போய் நின்றோம். ஸோ அந்த மாதிரி இது இல்ல நீங்க டாக்ஸி ஓட்டுறீங்க இல்ல ரிவர்ல கப்பல் ஓட்டுறீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல டெய்லி பண்ணி 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 பழகி இருந்ததுன்னா நீங்க இன்ட்யூஷன் சொன்னீங்கன்னா ஒத்துக்குவாரு. ஆனா என்னன்னே தெரியாம ஒரு அன்சர்டன் ஈவெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அன்சர்டன் ஈவெண்ட்ஸ்ல போய் இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணாம போடுறப்ப அதுக்கு நீ இன்ட்யூஷன் சொல்லாம ஒரு குரங்கு வச்சு டாட் தூக்கி அடி அது சொல்ற டிசிஷன் எடுத்தா கூட பெட்டரா இருக்கும் அப்படின்னாரு. அப்படியே சுள்ளுன்னு அடிச்ச மாதிரி இருந்தது. என்னடா இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு. சோ அப்ப இன்ட்யூஷன் அப்படின்னா அப்பதான் புரிஞ்சுட்டேன் யூ நீட் டு பி வெரி ஹைலி ஸ்கில்டு. டொமைன் வந்து நல்லா கத்துக்கோ, பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஓரளவுக்கு அதெல்லாம் இன் அண்ட் அவுட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் யூஸ் சம் இன்ட்யூஷன். ஸோ இன்ட்யூஷன் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குன்னு சொல்லிட்டு என் மைண்ட் என்ன சொல்லுதுன்னு பண்ணக்கூடாது. கோ அண்ட் டூ ஆல் த ரிசர்ச். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி சுப்பீரியர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா படிச்சிருப்போம். ஓரளவு படிச்சு பண்ணீங்கன்னா குரங்கு போடுறதோட ஒரு 10% பெட்டர் ப்ராபர்ட்டி உங்களுக்கு வின்னிங். அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஸோ இதுதான். ஸோ இப்போ அந்த ஹேண்ட்லிங் அன்சர்டினிட்டிக்கு ஆல்ரெடி கூகுள் சொல்லிட்டாரு பைஸ் தியரம். கலெக்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அஸ் மச் அஸ் இஸ் பாசிபிள் தென் மேக் அ டிசிஷன். ஓகே. ஸோ அது ஆல்ரெடி அடிச்சு துவச்சனால அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து திங்கிங் பாஸ்டன்ஸ்ல ஃபுல்லா அவர் வந்து பயாஸ் நிறைய பயாஸ் தான் பேசியிருப்பாரு. அவர் கடைசியா இன்னொரு புக் எழுதினாரு நாய்ஸ் அப்படின்னு. அந்த புக்கும் நான் வாங்கி வச்சிருந்தனால அது லைட்டா தொடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹியூமன் டிசிஷன் எடுக்கிறப்ப நிறைய தப்பான டிசிஷன் எடுப்பானா. ஒண்ணு வந்து பயாஸ், இன்னொன்னு வந்து நாய்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ அப்ப இந்த நாய்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நீங்க கரெக்டா டிசிஷன் எடுப்பீங்க. ஆனா உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுற டேட்டால நாய்ஸ் இருந்ததுன்னா உன்னால எடுக்க முடியாது. இத பூபதி அதிகமா அழகா ரொம்ப அழகா சொல்லுவான். உன் கண் முன்னாடி மீடியா இது மட்டும் தான் காட்டுறான்னா உன்கிட்ட அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அதுதான். ஸோ அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீ டிசிஷன் எடுத்த அப்படின்னா அது பயாஸ் கிடையாது. ஏன்னா இட் இஸ் அ நாய்ஸ் டேட்டா. நாய்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா நீ பயாஸ்டா இல்லைன்னா இன்னும் கரெக்டா டிசிஷன் எடுப்ப.
ஸோ இது எதுக்கு நான் ரொம்ப எடுத்து சொல்றேன் அப்படின்னா, மிட் லைஃப்ல இருக்கீங்க, சீனியர்ஸோட இன்டராக்ட் பண்ணுவீங்க, ஜூனியர்ஸோட இன்டராக்ட் பண்ணுவீங்க. யூ நீட் டு லேர்ன் டு ஐடென்டிஃபை த நாய்ஸ் அண்ட் ரிமூவ் இட். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், டெக்னிக்கலா இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும். மேல இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்க டெக்னிக்கல்லாம் எடுத்து வச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. யூ நீட் டு ரிமூவ் த டெக்னிக்கல் ஜார்கன் அஸ் அ நாய்ஸ் டு தெம் அண்ட் கோ டு த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வச்சு தான் அவங்க டிசிஷன் எடுக்க போறாங்கன்னா அதை பற்றி சொல்லுங்க. ஒரு டெட்லைன் கேட்குறாங்கன்னா முடிக்க முடியும்னா முடிக்க முடியும், பஃபர் 2 நாள் இருந்தா நல்லதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவனுக்கு டெக்னிக்கலா ஆத்துன்னு ஆத்தி நாய்ஸ் டேட்டா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ அதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த படிச்சதுக்கு அப்புறமே நான் வந்துட்டு இப்ப மீட்டிங்ல முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸை கட் பண்ண பாக்குறேன். ஸோ அதே தான் கேள்வி செஷன்லையும் நான் செஷன் எடுக்கும்போது இவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இவன் ஃபீட்பேக் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸை கட் பண்ண பார்ப்பேன். ஸோ பீப்புள் கெட்ஸ் த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். லாஸ்டா பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி தியரி, அவர் வந்து காசு அது இதுன்னாரு. ப்ராஸ்பெரிட்டி தியரினால தான் ஒரு மேரேஜ் லாங் லாஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணி வச்சோடனே யுவர் போத் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து எய்தர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நீங்க எல்லாரும் முன்னாடி வாழணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸோட இருப்பீங்க. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிச்சாலும் நான் பார்த்து வச்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேட்டஸ், மேரேஜ் போகாம இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ். அப்ப யூ ஆர் என்டரிங் இன்டு ஸ்டேட்டஸ் குவோ அப்படிங்கிறாரு. இப்ப அந்த இடத்துல ஒரு மேரேஜ் அவ்வளவு சண்டை இருந்தாலும் திருப்பி ஏன் வாழ்றோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவுதான் கீழேயும் சரி, மேல போனா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, கீழே போனா சோகமா இருப்பாங்க, 4 நாள் பேச மாட்டாங்க, ஒரு மாசம் பேச மாட்டாங்க. பட் அகைன் அதுவும் அவர் சொல்லுவாரு, ரொம்ப சோகமா போயிட்டாங்க அப்படின்னா அந்த சோகத்தை மறைக்க 5 மடங்கு பாசிட்டிவ் விஷயம் பண்ணா திருப்பி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ப ஒருத்தங்க டைவர்ஸ்க்கு உண்மையிலே போகணும் அப்படின்னா தே ஷுட் ஹிட் பியாண்ட் தட் இது லெவல். எல்லாமே ட்ரை பண்ணிட்டு ஒண்ணுமே முடியல அப்படின்னா எடுத்து ஆகணும். சில பேர் வந்து அந்த ஸ்டேட்டஸ் கோ கிட்ட இருந்துட்டு அபியூசல் வாங்குறாங்க. இட் இஸ் பெட்டர் தே கேன் மூவ். இன்னும் சில பேர் வந்து ப்ராஸ்பெரிட்டி தியரி மாதிரி சொன்ன மாதிரி தான் சின்னோண்டு கொரட்டை விடுறாங்கிறதே இட்ஸ் இரிட்டேட்டிங் அண்ட் தே மேக்கிங் தேர் லைஃப் டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப டபுள் ட்ரிபிள் போட்டு பண்ணி பிரேக் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அகைன் கோயிங் பேக் டு த ப்ராஸ்பெரிட்டி தியரி. தேர் இஸ் மோர் டு இட். As Bhupati said, we will be discussing very clearly in the part 4. That is prospect theory. Just want to correct you. Yeah. Okay. Finally, எனக்கு வந்து சாமி நம்பிக்கை கிடையாது. ஆனா சாமி நம்பிக்கை இருந்தது அப்படின்னா டேனியல் கைன்மேன் தான் எனக்கு கடவுள். இவர் எழுத திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ தான் எனக்கு பைபிள். ஸோ இதை நான் சொல்லி வந்துட்டு ஐ திங்க் வி கேன் ஓப்பன் அப் ஃபார் தி டிஸ்கஷன் வித் வசந்த் அண்ட் ராஜா. ஸோ ஓவர் டு யூ கைஸ். ஸோ நீங்கள் இந்த டிஸ்கஷன் பற்றி நீங்கள் பேசலாம். ஆர்எல்ஸ் நம்ம முன்னாடி திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவில் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கனாலும் பேசலாம், இல்லை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பேசுங்க. ஸோ யா, ராஜதுரை திருவாரூர்ல இருந்து பேசுறேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீடியோ பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீடியோ பார்க்குறேன். ஜஸ்ட் ஒரு 1.5 hour பிஃபோர் நீங்க ஒரு 2.5 minutes ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க திங்க் அண்ட் ஃபாஸ்ட். அந்த வீடியோ பார்த்துருந்தேன். அதில் ஷேர் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி 4:30க்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், லைவ் டிஸ்கஷன், யூ கேன் ப்ளீஸ் ஜாயின் சொல்லியிருந்ததுனால நாங்கள் அதில் ஜாயின் பண்ணியிருந்தோம். அது அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பெரியவங்க, ஃபாதர்ஸ், கிராண்ட்மா, கிராண்ட்பா, மதர்ஸ், அவங்கள்ட்ட வந்து அவங்க நீங்கள் அதாவது வந்து அவங்க வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக ஒன்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றத வந்து அவங்கள்ட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஷேர் ஆகும். அதில் ஒரு 10% வந்து சக்ஸஸ் ரேட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திங்க் ஃபாஸ்ட் திங்க் ஸ்லோ அப்படிங்கிற புக்கை நான் கோ த்ரூ பண்ணலை. நான் கண்டிப்பாக நான் கோ த்ரூ பண்ணுறேன். அது மோரோவர் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த செஷன். நான் நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில், ஆனால் எதுவுமே நான் வந்து ஃபுல்லாக படித்தது கிடையாது இது வரைக்கும். ஃபஸ்ட் டைம் அந்த ஃபஸ்ட் டைம் நான் வந்து புக்கை வந்து வாங்குகிற புக்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதை ஃபுல்லி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் பூபதி, தேங்க்ஸ் ஃபார் சதீஷ், அவங்களுக்கும் தேங்க்ஸ்.
தேங்க்ஸ், 2 பேருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்க சொன்னதுலேருந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து சொன்னீங்க இப்போ நம்ம அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ வந்து கேட்டுட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து அந்த சரியா சொன்ன மாதிரி இந்த பயாசஸ் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா ஹேண்டில் பண்ணிடணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு அப்பா அம்மா பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே, இல்லைன்னா எனக்கு தாத்தா பாட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னா சொல்லுவோம், இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நீங்க விஷயம் கேட்டீங்கன்னு வைங்களேன், எது கேட்டாலுமே நான் இது வாங்கட்டுமா அப்படின்னு நீங்க வந்து 10 பேர்கிட்ட கேளுங்க. அதுல 3 பேர் வாங்கன்னு சொல்லுவான். மீதி 7 பேர் வாங்காதன்னு சொல்லுவான். 2 பேரும் 2 ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹியூமன் மென்டாலிட்டி எங்க போய் சாயும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, யாரு நம்மளோட கருத்துக்கு ஒத்து வராங்களோ, அவங்க அவங்க கூட தான் நம்ம வந்து சாயறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். பாசிட்டிவா யார் சொல்றாங்களோ, "கரெக்ட்டுப்பா. நீ இந்த பொருள வாங்கு. நீ கரெக்ட்டா தான். நீ நெனச்சது கரெக்ட்டு." அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நம்ம வந்து சுமூகமா போயிடுவோம். இல்ல, இல்ல. இதுல வந்து இது இது பாத்தியா? இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றவங்க வந்து, அவங்களோட பாயிண்ட்ஸ நம்ம வந்து ஏத்துக்கிற நிலைமை வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கிங் தட் ஆர் கன்சிடரிங் தேர் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ரேதர் தென் நம்ம எப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்மளோட இத வந்து அவன் வந்து தடுக்க பார்க்குறான். அவன ஸ்டாப் பண்ண நினைக்கிறான். இல்லன்னா வந்து அந்த கருத்த ஒதுக்கி வச்சிடலாம். 3 பேர் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, நமக்கு போயிடலாம். இது நெறைய நடக்கும். என் பையன வந்து நான் வந்து இந்த காலேஜ்ல சேர்த்துட்டுமாப்பா, அவங்க ரூ. 2,00,000 கேட்கறாங்கப்பா அப்படின்னு. அவங்க வந்து மனசுல போட்டிருப்பாங்க. அவங்க எல்லா கால்குலேஷன்லாம் போட்டு இந்த காலேஜ்ல சேர்த்துடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒருவேளை இந்த பையனையும் கேட்டு வைப்போமே, இவனும் ஐடில தானே வேலை செய்யறான் அப்படின்ட்டு வருவாங்க. அப்போ வரும்போது நம்ம வந்து சொல்லுவோம், இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் வேண்டாங்க. நீங்க இதிலேயே சேர்த்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஓ அப்படியாப்பா? இல்லையே நான் வந்து டோக்கன் அட்வான்ஸ் குடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னுவாங்க. அப்புறம் எதுக்கு கேட்கணும்? ஸோ அதனால எதுக்காக சொல்ல வரேன்னா, சப்போஸ் நம்ம அப்பா, அம்மாவுக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்கும். அப்பா, அம்மா சொல்றது தான் நான் செய்யணும். இல்ல அவங்களுக்கு வந்து நான் வந்து மரியாதை சொல்றேன், குடுக்க போறேன் அப்படின்ற மாரி, அவங்க சொன்னத வந்து நம்ம அப்படியே செஞ்சுட்டோம்னா, அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அவங்க அப் டூ டேட்டா இருக்காங்களா? இந்த நீங்க கேட்கிற அந்த கேள்வி, அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்களோட ஏஜ் குரூப்க்கு பொருத்தமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தான் வந்து அந்த விஷயத்த கேட்கணும். இல்ல அப்டின்னா வந்துட்டு பயாஸ்ல என்ன நடக்கும்னா, அப்பா சொல்லிட்டாரு, நம்ம செஞ்சு தான் ஆகணும். அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால வேண்டாம். ஸோ அப்படின்னு அந்த பயாஸ்டா நீங்க ஒரு விஷயம் நீங்க அந்த ஹியூரிஸ்டிக்ஸ்ல பட்டுன்னு நீங்க சிஸ்டம் 1ஓட எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனலா இன்னொரு சைடு உங்க அத 2ல வந்து உங்க மாமாவோ, வைஃபோ யாரோ ஒருத்தர் வந்து இல்லங்க இது இப்டி இப்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா, நேச்சுரலா நம்ம பயாஸ் கண்ண மறைச்சு வாட் யூ சீ இஸ் ஆல் தேர் இஸ். அப்ப என்ன ஆகும்னா, இல்ல அம்மா சொல்லிட்டாங்க விட்டுடு. இதுக்கு மேல நம்ம பேசவே வேண்டாம். அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட்ல இருந்துருவோம். இதுவுமே வந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து இதுவாகும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து பேசியன் திங்கிங் நான் சொன்ன மாரி, ஓகே அப்பா, அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதையும் எடுத்து வச்சுப்போம். ஒய்ஃப், மாமா ஒரு விஷயம் சொல்லி அதையும் எடுத்து வச்சுப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், அதையும் எடுத்து வச்சுப்போம். புட் டுகெதர் 10 பாயிண்ட் எடுத்து வச்சு, இப்போ உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணி, ஒரு விஷயத்த பேசி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா, ஹூ இஸ் எ எக்ஸ்பர்ட்? ஸோ எக்ஸ்பர்ட் வெர்சஸ் காமன் மேன்ற ஒரு டாபிக்கும் நாங்க பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்துருச்சு. செம்ம குழப்பமா இருக்கு. ஸோ ஐ நீட் டூ கோ டூ எக்ஸ்பர்ட். ஸோ அப்போ எக்ஸ்பர்ட் என்ன சொல்லுவான்னா, இன்னொரு 1000 பாயிண்ட் தள்ளுவான் அவன். ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்த எடுக்கும்போது, and the probability of getting success for that decision is very high rather than going with the bias. ஸோ அதனால நம்ம ரெஸ்பெக்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நாங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஆனா என்னோட என்னடா திருப்பி பேசுறான்னு சொல்லணும்னா, ஃபேமிலி ரிலேட்டட் டிசிஷன் வந்து நம்ம அவங்கள கன்சல்ட் பண்ணி பண்ணலாம். மற்றபடி நம்ம கெரியர், மற்றபடி நம்ம சைல்டோட எஜுகேஷன் அப்பார்ட் இது இல்லாமல் ஃபேமிலி ரிலேட்டட் டிசிஷன் எல்லாமே வந்து நம்ம அதாவது எல்டர்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் அவங்கள டிசிஷன் பண்ணி நீங்க எதனா பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க வந்து வசதியா இருக்கும். எதனா ஒரு எக்ஸாம்பிள். இப்ப ஒரு ரிலேட்டிவ் பையனை கல்யாணம், நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்றது ஃபேமிலி சர்க்கிளில் மேரேஜில் அந்த மாதிரி ஒரு அந்த அந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபேமிலிஸ் அந்த இவங்க மெயின்டைன் பண்ணுறது, அதாவது நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறது, பசங்கள்லாம் அங்கே போயிடுறது, அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுதான் சார் யூட்டிலிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாரி, சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இதனால வந்து
பெருசா இழப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க மரியாதை கொடுக்கறது, இப்போ வந்து அவங்கள முதன்மையா உட்கார வச்சு ஒரு விஷயத்த பண்றது. அப்ப நான் இந்த 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 இடத்துக்கு போலாமா? ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க. பட் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்கறீங்க. ஸோ அப்படின்றதெல்லாமே வந்து அவங்க இன்வால்வ் பண்றதுனால வந்து அவங்களோட யுட்டிலிட்டி அதிகமாகும். அப்பா என்ன கேட்டு விஷயம் பண்றாங்க, என்ன தலைமையா வச்சு பண்றாங்க அப்படின்னும்போது, அவங்க வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா இல்லாத டைம்ல வந்து அந்த மரியாதை தராங்க எல்லாரும் என்கிட்ட. கேட்டுட்டு தான் எல்லாரும் பண்றாங்க அப்படின்னும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட யுட்டிலிட்டி வந்து லைஃப்ல வந்து ஏறும். கண்டிப்பா ஏறும். ஸோ அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது சார். ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதையே நம்ம வந்து ஒரு ரொட்டீனா போட்டுட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகும்னா, சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு. புதன்கிழமை நான் இன்டர்வியூ வச்சிருக்கேன். இப்ப நான் ஷேவ் பண்ணணும், முடி வெட்டணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இப்ப நான் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? பெரியவங்க பண்ணணும்னு சொல்லுவாங்களா? பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? நீங்களே சொல்லுங்க சார். இல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. இப்போ செவ்வாய்க்கிழமைனா இப்போ நீங்க பண்ணக்கூடாது. இப்போ நான் செவ்வாய்க்கிழமை தான் இன்டர்வியூன்னு வச்சுப்போமே. இப்போ நான் இன்டர்வியூ கேன்சல் பண்றது கரெக்ட்டா? இல்ல அப்பா, அம்மா சொல்றத நான் செய்யணுமா சார்? இல்ல கெரியர்னு வந்துச்சுன்னா நம்ம அந்த அது கரெக்ட் சார். ஆனா அவங்களுக்கு புரியுமா அது? ஆனா அவங்களுக்கு புரியுமா? அப்ப அப்பா, அம்மா சைடுல இருந்து அப்பா, அம்மா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது, அது வந்து ஒரு நீங்க திடீர்னு போகும்போது என்னன்னா, கீழ தடுக்கி விழுந்துட்டா கூட அவங்க அத ரிலேட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் வந்து ஒரு அன்சர்டனிட்டி. அத வந்து ஒரு அசோசியேட் பண்ணி, அந்த விஷயம் வந்து நம்மளோட செட்டப்ல வந்து அது நெறைய நடக்கும். ஸோ அதனால என்ன நான் சொல்ல வரேன்னா வந்து, நீங்க இதையுமே வந்து நான் இந்த செஷன ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் நெறைய வாட்டி இந்த வார்த்தைய யூஸ் பண்ணேன். நம்மளோட உலகம். நம்ம ஒரு உலகத்த வந்து நம்ம கட்டி ஒரு ரொட்டீன போட்டுட்டோம் அப்டின்னா, அந்த ரொட்டீன உடைக்கும்போது பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வரும். அந்த இடத்துல தான் கோவம் உச்சத்துக்கு போகும். ஸோ இப்போ உங்க அப்பா, அம்மா சைட்ல இருந்து பாருங்களேன், என்ன கேட்காம அவன் எதுவும் செய்ய மாட்டான். அப்டின்ற ஒரு உலகத்த அவங்க கட்டி வச்சுட்டாங்கன்னு வைங்க. முடி வெட்டுற இடத்துல வந்து நீங்க வந்து விட்டு தர்றீங்க. அது உங்க கரியர். அது எல்லாமே நீங்க அந்த டைம்ல ரேஷனலா போடுறீங்க. ஆனா திடீர்னு வந்து நீங்க அந்த விஷயம் பண்ணி, ஐயோ! எனக்கு இன்டர்வியூ தான் முக்கியம் அப்படின்னு போயிட்டீங்க. அந்த இன்னொரு எண்டுல வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்குது அப்படின்னும்போது 2த்தையும் முடிச்சு போட்டு, கோவம் பிச்சுக்கிட்டு போய், நான் சொன்னதுனால தானே நீ பண்ண அப்படின்ட்டு 1, 2, 3ன்னு எங்கேயோ போயிடும். ஸோ அப்ப அந்த டைம் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, அது வந்து கரெக்ட்டான பேலன்ஸ்ல இருக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் வந்து சொல்றேன். அதாவது கேட்க வேணாம்னு சொல்லல, கேளுன்னு சொல்லல. கரெக்ட்டான ஒரு பேலன்ஸ்ல அவங்களுக்கு அந்த உலகத்த வந்து அவங்களுக்கு கரெக்ட்டா சொல்லிடணும். அப்பா, அம்மா நான் உங்க சைட்ல இருந்து பேசல. நான் உங்க அப்பா, அம்மா சைட்ல இருந்து பேசுறேன். அப்போ அவங்களுக்கு அந்த அந்த பவுண்டரி புரியணும். எந்த இடத்துல நான் வந்து சொல்லணும், எந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது. அப்பதான் வந்து ஒரு மேரிட்டல் லைஃப்ல ஓகே இவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் விட்டு பிடிக்கணும். இந்த இந்த இடத்துக்குள்ள நான் போகவே கூடாதுன்றதையும் வந்து பெரியவங்களுக்கு புரியணும். அது அந்த புரிதல் இல்ல. அந்த புரிதல நம்ப வந்து குடுக்கல அப்டின்னா என்ன ஆயிடும்னா, எல்லா இடத்துலயும் அவங்க உள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, அது தப்பு கிடையாது. அவங்க சைட்ல இருந்து பார்த்தா வந்து நான் பெரியவன், எனக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்றத நீ பண்ணுன்னு ஏன்னா அதோட அவங்களோட உலகம் அப்டி செட் ஆயிடுச்சு. ஆனா நான் வந்து தேவைக்கேற்ப நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, அது நம்மளுக்கு புரியும். இது கரியர், இது வந்து பெர்சனல், இது வந்து காமன் ஃபேமிலி அப்படின்னு நம்ப வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி கரெக்ட்டா தான் நம்ப போவோம். ஆனா அத நம்ம கரெக்ட்டா வந்து எல்டர்ஸ்க்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து முடியாது. நம்மளுக்கு டைமும் இருக்காது. அவங்களோட யூரிஸ்டிக்ஸ் எப்படி நான் வந்து என்னோட யூரிஸ்டிக்ஸ்ல இருந்து நான் இப்ப எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சதேஷ் அவனோட யூரிஸ்டிக்ஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணானோ, அதே மாரி எதிர்ல இருக்கிறவங்களோட யூரிஸ்டிக்ஸ் இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு கருத்து தானே. ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பேசுறாங்க. அவங்க வந்து இது வேணும், வேணான்னு சொல்றாங்கன்னா, அவங்களோட யூரிஸ்டிக்ஸ்ல இருந்து, அவங்களோட பயாசஸ்ல இருந்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லுவாங்க. இட் மே ஆர் மே நாட் ரிலவன்ட் இன் திஸ் கரண்ட் வேர்ல்ட். ஸோ அப்படின்னும்போது வந்து ஒரு ஒரு விஷயத்திலயும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். "அப்பா இதுக்குள்ள வந்துராதீங்க. இத நான் பார்த்துக்கிறேன். இதுக்குள்ள ஆனா இதெல்லாம் நீங்க தான் சூப்பர். அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டு தான் பண்ணுவேன்." இதுல நீங்க தான் வந்து கெத்து. ஸோ, அப்போ அந்த மாரி நம்ம வந்து சொல்லிட்டு, அந்த பவுண்டரி செட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, அதுக்கேத்த அப்பா, அம்மா வந்து அவங்க உலகத்த வந்து கட்டமைப்பாங்க. அப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தவங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கோப் வந்து அப்படியே கீழ இறங்கும் ஒரு கட்டத்துல. அப்போ வந்து திரும்பியும் அவங்களோட உலகத்த வந்து ரீகிரியேட் பண்ணுவாங்க. அந்த ரீகிரியேட் பண்ணும்போது நம்ம கரெக்ட்டான இன்புட்ஸ குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படின்றது தான் அ நான் புரிஞ்சுக்கின ஒரு விஷயம் சார். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. நானும் அத ஃபாலோ இல்ல பண்றேன். நான் ஆனா இல்ல இல்ல. இது நான் வந்து இது என்னோட கருத்து நான் புரிஞ்சுக்கிறத நான் சொன்னேன். இதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க திரும்பியும் சொல்லலாம் இதுல. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து டிஸ்கஷனுக்குள்ளேயே போறது அது.
இல்ல கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிரிச்சு சொல்லிறணும். இது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன்ல. அதனால இந்த முடிவு எடுத்து தான் ஆகணுங்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஸ்ட்ரிக்டா ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறது பெட்டரா இருக்கும் பிஃபோரா சொல்றது. ஓகே சார், புரியுது. கரெக்ட். ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி நீங்க பேசும்போது தான் இந்த பீக் அண்ட் ரூல் நான் ஒன்று சொன்னேன். அவர் கடைசியா திருப்பி ரீகோட் பண்ணி எழுதினாருங்க. ஸோ அதை உள்ள ஆட் பண்ணும் அப்படின்னா, இப்போ நீ ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன பத்தியா, லைக் முன்னாடி சேவ் பண்ணும் அப்படின்னா, அப்போ அந்த ஒரு கம்ப்ளீட் இன்சிடென்ட்டோட டைம் லைனை ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரையும் எடுத்துக்கோங்க, சரியா? அப்ப அந்த எண்டு வரையும் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நெகட்டிவான பீக் எங்க போச்சோ அது மட்டும்தான் அந்த இன்சிடென்ட்னா மைண்டுக்குள்ள ஏறும். ஓகே, அந்த நெகட்டிவ் பீக்கை நீங்க காலி பண்ணும் அப்படின்னா எண்டு வந்து அந்த நெகட்டிவ் பீக்கோட தாண்டி போய் நிற்கணும். இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீ கீழே போனீங்க, நான் இன்னைக்கு முடி வெட்டினேன் செவ்வாய்க்கிழமை, அம்மா பண்ணாத அப்படின்ட்டாங்க, 2 பேரும் வாக்குவாதம் பண்றீங்க, அது எங்கேயோ போயிடுச்சு, வார்த்தையை விட்டுடுறீங்க, இதுதான் பீக் ஆஃப் த இன்சிடென்ட். இப்போ எண்டு வந்து நீங்க போய் முடி வெட்டிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவா இன்னும் 2x பண்ற மாதிரி. அதுக்கு பதில் அன்னைக்கு சரிம்மா ஓகே நீங்க சொல்லிட்டீங்க, நான் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும், இன்டர்வியூ புதன் எனக்கு 4 நாள் முன்னாடி தெரியும்னா நான் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிருக்கணும், ஏன் தப்பு, இன்னைக்கு ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு காலையில் இருக்கிற ட்ரிம்மர் வச்சு ஏதோ பண்ணிட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வந்துட்டோம் அப்படின்னா எண்ட் வில் ஓவர் டேக் த பீக். ஸோ இதுதான் அவர் வந்து பீக் எண்ட் ரூல் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா சண்டையோட பீக்ல நம்ம விட்டுட்டு போயிடுறோம், ஆனா அதுக்கு ஒரு எண்டு க்ளோஷர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த பீக் எப்போதுமே உள்ள இருந்துட்டு இருக்கும், அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலுமே சில சமயம் வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து வைக்க முடியாது, சில சமயம் அந்த பிரச்சனை வரும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த எண்டு க்ளோஷரை நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கொடுத்துடணும். ஒன்று நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல, ஓகே அது வாக்குவாதம் வருது, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதை நான் பண்ணேன், இவ்வளவு லாபம் வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அது நஷ்டம் ஆயிடும் அப்படின்னு. அவங்க பார்த்து வளர்ந்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல சொல்றேன், ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்ன வருது, அதுவுமே நீ பார்க்கணும்ல. 50-50 இருக்கு. நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அது அவங்க ஏத்துக்கிற மனப்பான்மை அங்க இருக்கு. அதுல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே அப்படின்னு சொல்லி உன்னை வந்து ஏளனம் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. அது நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அன்னைக்கு. அக்செப்ட் பண்ணணும். அதையும் நம்ம பேசணும்ன்றாங்க. அது நம்மளோட எண்டு க்ளோஷர் ஒத்துக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணணும், நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, நான் இன்னும் கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க எனக்கு ஒரு காஷியஸ் வார்னிங் கொடுத்தீங்க, அதையும் நீங்க எண்டு போய் க்ளோஷர் பண்ணி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க தப்புங்கிறத நீ அக்செப்ட் பண்ண மாதிரி நானும் தப்பு பண்ணிட்டேன் நீங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த க்ளோஷர் என்னைக்குமே பண்ணா அந்த இன்சிடென்ட் வந்து மெமரியில இருந்து எரேஸ் ஆகப்படும். க்ளோஷர் பண்ணல அப்படின்னா இட் வில் பி தேர், சம் ஆஃப் த டைம் இட் வில் கம் அவுட். இல்ல அதுதான் சொல்றேன். நான் என்னன்னு சொல்றேன், இந்த விஷயங்கள் புரியாம நம்ம வந்து ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணோம்னு வைங்களேன், என்னடா நம்ம என்ன ஏமாலியா, நிறைய பேர் வீட்டுல சண்டை வரும், ஏமாலியா நீ எல்லாத்தையும் நீயே வந்து கொட்டு வாங்கிட்டு இருக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த டைனமிக்ஸ் புரியாம சில பேர் எல்லாரும் பண்றாங்க. இந்த காம்ப்ரமைஸ் வந்து இந்த தியரி புரிஞ்சவனும் பண்றான், புரியாமையும் பண்றான். அதெல்லாம் எங்க இருந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெரியவங்கன்னா அப்படிதான், நீதான் தாழ்ந்து போகணும், சின்னவனா அப்படிதான், நீதான் விட்டு கொடுத்துட்டு போகணும், நீதான் வளைஞ்சு போகணும், இப்படின்ற மாதிரி வந்து ஒரு பழமொழிகள்லயே வச்சு நம்மள வந்து சீசனிங் பண்றாங்களே தவிர்த்து, அது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கே வந்து இன்னும் எவ்வளவுதானே அடிப்பீங்க என்ன அப்படின்ற வந்து தள்ளும் போது, நான் பவர்ஃபுல்லா இருந்தேன், நான் எக்ஸ்ட்ராவர்ட்டா இருந்தேன்னா எனக்கு கோவம் வந்து நான் கத்திடுறேன், இல்ல நான் வந்து கத்த முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னா வந்து தாழ்ந்து கீழே போய் மேல வராத அளவுக்கு அந்த மாதிரி ஆயிடுது. அதுதான் நான் வந்து இந்த இவர் ஏன் நான் வந்து பெருமையா பேசணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள்ல நம்ம வந்து மண்டையில ஏத்திக்கிட்டோம் அப்படின்னா, இது இப்படிதான், நான் இதுக்காக தான் காம்ப்ரமைஸ் பண்றேன், ஐ எம் நாட் நான் வந்து கீழே கிடையாது, நான் இன்னுமே கெத்து தான், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் புரியல, அந்த எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது இல்ல. ஸோ அதுதான் புரிஞ்சு ஒரு விஷயத்த பண்றது. ஸோ அதுதான் இந்த புக்கு வந்து எனக்கு கொடுத்த இம்பாக்ட். ஸோ நீங்க சொல்றது கரெக்ட் சார். பட் இதெல்லாம் புரிஞ்சு பண்ணணும். நான் ஏமாளி கிடையாது, நான் கோழை கிடையாது,
அதை வந்து நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும், என் ஒய்ஃப் புரிஞ்சுக்கணும், குழந்தை புரிஞ்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வந்து எல்லாருக்குமே இந்த பாடம் வந்து போகணும். ஸோ அதுதான் நான் வந்து இந்த 13 புக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 13 புக்கில் வந்து எல்லாமே நான் மேரேஜ் கிஃப்டாக தான் கொடுத்தேன். கப்புலுக்கு அவங்க எழுதி கொடுப்பேன், 2 பேரும் சேர்ந்து உட்காந்து படிங்க, அப்பதான் வந்து பண்ணும். ஏன்னா ஒருத்தருக்கு புரிஞ்சு ஒருத்தருக்கு புரியல அப்படின்னாலுமே இது வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால 2 பேருமே சேர்ந்து படிங்கன்றது கொடுத்தது தான் அந்த 13 புக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் தட். வசந்த், நீங்க என்ன ஆட் பண்ணுமா? தேங்க்யூ பூபதி அண்ட் தேங்க்யூ சுரேஷ். இந்த செஷன் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அப்கோர்ஸ் நிறைய லேர்னிங்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எதுக்காக இந்த 1 hour செக்ஷன் நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு ரீல்ஸோ நம்ம ஏதோ ஒரு ஷார்ட்டோ ஒரு என்னைக்கோ ஒரு நாள் மட்டும் நம்ம அதை படித்தோம் அப்படின்னா அது வந்து அந்த நம்மளோட ரேம் மெமரியிலேருந்தே அழிஞ்சிடும். பட் நம்ம டெய்லி நம்ம அடிக்கடி நம்ம கேட்குறோம்னா, அந்த மாதிரி செஷனில் மீட்டிங்ஸில் கேட்குறோன்னா நம்மளோட ஆள் மனசில் பதியும் போது நம்ம சிஸ்டம் 2 வந்து நம்ம நம்ம இன்பில்ட் பண்றோம் அப்படின்னா மேபி நம்ம ஃபியூச்சர்ல நம்ம சிஸ்டம் ஒன்று எடுக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு இது வந்து பில்ட் ஆகி நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. தேங்க்யூ.